அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அருமையான சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இன்றைய தினம் ரஹமத்துடைய 10வது நாள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மாபெரும் கருணையாலும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான துவா பரக்கத்தை கொண்டும், அதிலும் குறிப்பாக வலிமார்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், ஷேகுமார்கள், இந்த மஜ்லிஸிலே கூடியிருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேர்களுடைய துவா பரக்கத்தை கொண்டும் இந்த மஜ்லிஸை துவக்குகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், சும்ம அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தலைப்பு உம்முல் மோமினின் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய சரித்திரத்தை பற்றி ஹஸ்ரத் அவர்கள் பேசுவார்கள். அதற்கு முன்பாக இன்றைக்கு இஷா தொழுகையும் போது ஒரு புதிய இமாம் தொழுகை வைத்தார் நம்ம பள்ளியில். ஃபஸ்ட்டு அவர் பேர் லப்பைஹுடிக்காடு ஹபீபு. இந்த இறை வசனத்தை ஓதி இன்ஷா அல்லாஹ் துவக்குவார். என்ன ஓதுனாரோ அதை ஓதுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். வாங்க வாங்க, கூச்சப்படாமல் வாங்க. ஏன்னா நீங்கள் இப்படி தான் வாங்க பாவா, வாங்க இங்கே வாங்க. எப்போ ஓதுறது அழகான முறையில் ஓதி தொழுது வச்சார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரதீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனம் வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா வ பி முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ஷைഖன் முர்ஷிதா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ பாரிக் அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, 1446வது ஹிஜ்ரி ஆண்டினுடைய புனித ரமலான் மாதத்தின் 10வது தராவீஹ் நிறைவேற்றிருக்கிறது. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான இந்த மாதத்தில் பகல் காலங்களில் நோன்பு வைப்பதற்கும் இரவு காலங்களில் நின்று வணங்குவதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான். பகல் காலத்து நோன்புகளிலேயும் இரவு காலத்து வணக்கங்களிலேயும் ஏற்பட்டிருக்கிற குற்றம் குறைகளையெல்லாம் பெருந்தன்மையோடு மன்னித்து அதை கபூல் செய்து கொள்ளுவானாக. மீதம் இருக்கிற நாட்களில் பகல் காலத்து நோன்புகளையும் இரவு காலத்து வணக்கங்களையும் இன்ன பிற இபாதத்துகளையும் குறைவு இல்லாமல் செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருளுவானாக. மறுமையில் இந்த ரமலானை, இந்த நோன்பை நமக்கு சாதகமாக சாட்சி சொல்லுகிற ரமலானாகவும் நோன்பாகவும் அல்லாஹ் ஆக்கி தந்தருளுவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரமலான் மாதத்துடைய 10வது நாள் அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் நினைவு தினம். அதனால் நாம் ஏற்கனவே ரமலான் மாதத்துடைய 3வது இரவு அன்னை ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய நினைவு தினமாக இருந்தது. அது குறித்த நாம் பல செய்திகளை நாம் அன்றைக்கு பேசினோம். இன்றைக்கு அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் நினைவு நாள். அவர்களுடைய சம்பந்தமான சில செய்திகளை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம் சகோதரர்களே.
கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்திற்கும் ஈமானுக்கும் அடிப்படையாகவும் ஆணிவேராகவும் இருந்தவர் அவர்தான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா மலைப்பொதும்பில் இஸ்லாம் என்ற ஜோதியோடு இறங்கி வந்தபோது அது அணையாமல் பாதுகாத்தவரும் அவர்தான். செல்வமும் செழிப்பும் மிக்க செல்வாக்கான குடும்பத்தில் பிறந்தவர். மக்காவினுடைய மிக பெரும் கோடீஸ்வரிகளில் அவரும் ஒருவர். அறிவும் ஆற்றலும் அழகும் நிறைந்தவர். பரிவும் பாசமும் கருணையும் மிக்கவர். இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற எந்த வழிகாட்டுதல்களும் இல்லாத அறியாமை காலத்திலேயே ஒரு பரிசுத்தமான தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவர். அவர்களை குறித்து பேசுவதற்கும் கேட்பதற்கும் நமக்கு கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற மிக பெரும் பாக்கியமாகும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்வதற்கு முன்னால் அவர் ஆயித் இப்னு அம்ர் என்கின்ற ஒரு நபரை திருமணம் செய்திருந்தார்கள். அவர் மூலமாக ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார்கள். கணவர் மரணித்து போனார் கொஞ்ச காலத்தில். அதற்கு பின்னால் அவர்கள் அபூ ஹாலா என்கிற இன்னொரு நபரை திருமணம் செய்தார்கள். அவர் மூலமாக 3 குழந்தைகள் பிறந்தன. அதற்கு பின்னால் அவர் கொஞ்ச காலத்தில் அவரும் மரணித்து போய்விட்டார். 4 குழந்தைகள் இருக்க அவர் அந்த சமயத்தில் இனிமேல் திருமணம் முடிக்க வேண்டாம் என்ற முடிவோடு தன்னுடைய திரண்ட செல்வத்தை மூலமாக நடத்தி கொண்டிருந்த வணிகத்தில் முழு கவனம் செலுத்த வேண்டும் என்று என்ன செய்தார்? வணிகம் செய்து கொண்டிருந்தார் மக்காவில். மக்காவின் தலைவர்களான செல்வந்தர்களாகவும் இருந்த பல நபர்கள் அவரை திருமணம் முடித்து கொள்வதற்கு தூது அனுப்பினார்கள். திருமணம் முடித்து கொள்ளலாமா, உங்களுடைய விருப்பம் என்ன என்று பெரும் செல்வந்தர்கள் தூது அனுப்பினார்கள். மக்காவின் முக்கிய பிரமுகர்கள் தூது அனுப்பினார்கள். மக்காவின் தலைவர்கள் தூது அனுப்பினார்கள். அவர் சொன்னார், எனக்கு இப்போது அப்படி ஒரு ஐடியா இல்லை, அப்படி ஒரு விருப்பம் இல்லை என்று பதில் சொல்லி அனுப்பிவிட்டார். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்போது அவருடைய வணிக பொருள்களை ஷாம் தேசம், யமன் தேசம் போன்ற பகுதிகளுக்கு அவர் கொடுத்து அனுப்புவார் வியாபாரிகளிடத்தில். அவர்கள் கொண்டு போய் என்ன செய்வார்கள்? வியாபாரம் செய்வார்கள். மற்ற நபர்கள் போல இதுபோல் பல வியாபாரிகள் இருந்தார்கள். பொருள்களை கொடுத்து அனுப்பி வியாபாரம் செய்ய வைத்து அவர்களுக்கு கூலி தருகின்ற எத்தனையோ வியாபாரிகள் மக்காவில் இருந்தார்கள். ஆனால் இவர் என்ன செய்வார்? மற்றவர்கள் கூலி கொடுப்பதற்கும் இவர் அவர்களுக்கு ஊதியம் தருவதற்கும் ஒரு வித்தியாசம் இருந்தது. நீங்கள் போய் வியாபாரம் செய்துவிட்டு வாருங்கள், இன்ன கூலி தருகிறோம் என்று மற்றவர்கள் பேசி அனுப்புவார்கள். இவர் அப்படி அல்ல. நீங்கள் எவ்வளவு வியாபாரம் செய்கிறீர்களோ அதில் உங்களுக்கு இத்தனை சதவிகிதம் உங்களுக்கு உரியது என்று சொல்லி அனுப்புவார். அப்படி செய்கிற காரணத்தால் அதிகமாக வியாபாரம் செய்ய வேண்டும் என்று, அதிகமான பொருள்களை விற்பனை செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் அவர்களுக்கு ஏற்படும், அந்த வியாபாரிகளுக்கு. சில நேரங்களில் மற்றவர்கள் ஃபிக்ஸட் ரேட்டு ஒன்று கொடுப்பார்களே, அதை விட இவர் கொடுக்கிற ஊதியம் அந்த வணிகர்களுக்கு பல மடங்கு அதிகமாக இருக்கும். அதனால் இவரிடத்திலே வேலைக்கு போக வேண்டும், இவருடைய வணிக சரக்குகளை எல்லாம் கொண்டு போய் விற்பனை செய்து கொண்டு வர வேண்டும் என்று அந்த வியாபாரிகள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்கள் போட்டி போடுவார்கள். அதுபோல் இருந்தது. ஏன்னா எவ்வளவு விற்பனை ஆகிறதோ அதில் இத்தனை சதவிகிதம் என்று ஒரு இலக்கை சொல்லிவிட்டால் அவர்கள் அதிகமான பொருள்களை விற்பனை செய்வதற்கு அவர்கள் அதற்காக மெனக்கெடுவார்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நம்முடைய ஊரிலெல்லாம் பார்த்திருப்பீர்கள், அரசு பேருந்து வரும். நீங்கள் அந்த நேரத்தில் சரியாக அந்த பஸ் நிறுத்தத்தில் நிற்க வேண்டும். ஒரு 10 அடி தள்ளி வந்து கொண்டிருக்கிறீர்கள். பஸ் நிறுத்தத்திற்கு வந்து சேருவதற்கு முன்னால் பஸ் வந்து விட்டது.
இல்லை கொஞ்சம் 10 அடி தள்ளி நின்றீர்கள்னு சொன்னால் உங்களை ஏற்றாமல் போய்விடுவான். பஸ் அந்த நிறுத்தத்தில் பஸ் ஏற்றி மக்களை ஏற்றி கொண்டு வருகிறான். ஒரு 10-20 அடி தூரம் வண்டி வந்திருக்கிறது. திடீரென்று ஒரு குறுக்கே வந்து கை நீட்டுகிறார். அரசு பேருந்து நிற்க மாட்டான், அவன் போய்கொண்டே இருப்பான். காரணம் என்னவென்று சொன்னால், யார் ஏறினாலும் ஏறாவிட்டாலும் அவனுக்கு ஒரு ஊதியம் இருக்கிறது. அது கலெக்ஷன் ஆனால் என்ன, ஆகாமல் போனால் என்ன என்று அவனுக்கு ஒரு கணக்கு இருக்கிறது. அதனால் நிற்க மாட்டான். அவனுக்கு அதிகமான பயணிகளை ஏற்ற வேண்டும், கலெக்ஷன் அதிகமாக ஆக வேண்டும் என்று அவனுக்கு அக்கறை இருக்காது. தனியார் பேருந்து அப்படி அல்ல. ஒரு ஊதியம் இருக்கிறது, இதற்கு மேல் நீங்கள் கலெக்ஷன் வந்தால் உனக்கு இத்தனை சதவீதம் என்று தனியார் பஸ் முதலாளிகள் அந்த ஊழியர்களுக்கு இப்படி சம்பளம் பேசுவார்கள். அதனால் நீங்கள் எங்கே கையை நீட்டினாலும் நிறுத்தி உங்களை ஏற்றி கொண்டு போவான். இதுதான் அவர்களுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துவது ஒரு செய்தி. அதுபோல்தான் மற்ற முதலாளிகள் போல, மற்ற வியாபார முதலாளிகள் செய்வது போல இவர் செய்வதில்லை. நீங்கள் எவ்வளவு விற்பனை செய்கிறீர்களோ அதிலிருந்து இத்தனை சதவிகிதம் உங்களுக்கு என்ன செய்யப்படும், அது ஊதியமாக தரப்படும் என்று ஒரு ஒப்பந்தம் செய்து அவர் வியாபார சரக்குகளை வியாபாரிகளுக்கு கொடுக்கிற மிக பெரும் முதலாளியாக அவர் இருந்தார். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இது அன்னை கதீஜா நாயகர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குறித்த செய்தி மட்டுமாக நினைக்க வேண்டாம். நேற்று பேசிய செய்திக்கும் இதற்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அதை முற்று கவனித்தீர்கள் என்று சொன்னால் அதனுடைய தொடர்ச்சியாக கூட அது விளங்கிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்படி அவர் வியாபாரம் செய்து கொண்டிருந்த போது ஒரு நம்பிக்கையும் நாணயமும் மிக்க ஒருவர் அவர்களுக்கு தேவைப்பட்டார்கள். அப்படி விசாரித்த போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து அவருக்கு சொல்லப்பட்டது. அவர் அந்த நேரத்தில் அவர் என்ன செய்தார், அதற்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வு, அதை கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். ஒரு பெருநாள் தினம் பெண்களெல்லாம் ஒன்று கூடி இருக்கிறார்கள். ஒரு பெண்களுடைய கூட்டம் அங்கே இருக்கிறது. அப்போது ஒரு மனிதர் வந்தார். திடீரென்று ஒரு மனிதர் வந்தார். வந்தவர் என்ன சொன்னார், அந்த பெண்களை பார்த்து சொன்னார், அந்த பெருநாள் தினத்தன்று கூடியிருக்கிற அந்த பெண்களை பார்த்து, யா நிசா அஹ்ல மக்கா, அவர் சொல்கிறார், இப்போது யா நிசா மக்கா, மக்காவுடைய பெண்களே, இன்னஹு சயக்கூனு ஃபி பலதிக்குன்ன நபியுன், மிக சீக்கிரத்தில் உங்களுடைய ஊரிலே ஒரு நபி வரப்போகிறார். யுக்காலு லஹு அஹ்மது, அவருடைய பெயர் அஹ்மது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர்களிலே 99 பேர்களிலே அஹ்மது என்று ஒரு பெயர் குர்ஆனில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய பெயர் அஹ்மது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், ஃபமன் இஸ்ததாஅத் மின்குன்ன அன் தகூன ஜௌஜன் லஹு, அவரை திருமணம் முடித்து அவருக்கு பணிவிடை செய்வதற்கு, அவருக்கு பணிந்து போவதற்கு உங்களில் யாருக்கு முடியுமோ அவர் அதை செய்து கொள்ளட்டும். அதனால் ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை அந்த பெண் அடைவார் என்று அவர் சொல்லிவிட்டு அவர் மறைந்து விட்டார். மற்ற பெண்களெல்லாம் 10 செய்தியோடு 11 செய்தியாக நினைத்து கொண்டு அதை அப்படியே மறந்து அதை அலட்சியமாக விட்டு விட்டார்கள். ஆனால் அன்னை கதீஜா நாயகர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு இந்த செய்தி மனதில் இருந்து கொண்டே இருந்தது. அதை ஞாபகத்தில் வைத்து கொண்டே இருந்தார் என்கிற செய்தியை இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய அல் இசாபத்து ஃபி தம்யீஸி சஹாபாவிலே பதிவு செய்கிறார். சகோதரர்களே, இது ஒரு செய்தி, இது இருக்கட்டும். என்னென்று சொன்னால் பின்னாலே சொல்ல வருகிற போது அது உங்களுக்கு விளங்கும். இப்போது தன்னுடைய வணிகப் பொருள்களை எல்லாம் ஷாம் தேசம், யமன் தேசம் போன்ற நாடுகளுக்கு கொண்டு போய் விற்பனை செய்கின்ற நம்பிக்கையும் நாணயமும் மிக்க ஒரு வியாபாரி தேவை என்கிற நிலையில் இருந்தபோது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாணயம் குறித்தும் நம்பிக்கை குறித்தும் அவரைத்தான் ஊர் மக்களே அல் அமீன், நம்பிக்கையாளர் என்று அழைக்கிறார்கள். அவரைத்தான் அஸ்ஸாதிக், உண்மையாளர், வாய்மையாளர் என்று அழைக்கிறார்கள். இப்படி எல்லா தரப்பு மக்களாலும் நம்பிக்கைக்குரியவராகவும் நாணயத்திற்குரியவராகவும் முகமது இருக்கிறார், அப்துல்லாவுடைய மகன் இருக்கிறார் என்று செய்தி அவருக்கு கிடைத்தது. அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது 24 சமயம் அழைத்து வர சொன்னார்.
சொன்னார், நீங்கள் என்னுடைய வணிக சரக்குகளை எல்லாம் கொண்டு போய் ஷாம் தேசத்துடைய சந்தையில் விற்பனை செய்துவிட்டு வர வேண்டும். உங்களுக்கு இவ்வளவு கூலிகளை நாம் நிர்ணயம் செய்திருக்கிறோம், உங்களுடைய விருப்பம் என்னவென்று கேட்டார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி என ஒத்துக்கொண்டார்கள். அந்த பொருள்களை எல்லாம் நபி பெற்றுக்கொண்டார்கள். கூடவே அவருடைய அடிமை ஒருவர் இருந்தார், மைசரா என்று அவருடைய பெயர். மைசராவையும் கூடவே அழைத்து கொண்டு, நீங்கள் உங்களுக்கு துணைக்கு இருக்கட்டும், அழைத்து கொண்டு செல்லுங்கள் என்று சொன்னார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வணிக சரக்குகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு மைசராவை அழைத்து கொண்டு போகிறார்கள். மைசராவிடத்தில் சொல்லுகிறார், அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய அடிமை மைசராவிடத்தில் சொல்லுகிறார், நீர் அவருக்கு எந்த ஆலோசனையும் சொல்லக்கூடாது. அவர்கள் என்ன செய்கிறார், செல்கிற இடத்தில் என்ன நடக்கிறது என்பதை மட்டும் உன்னிப்பாக கவனித்து வந்து என்னிடத்தில் சொல்ல வேண்டும். நீ அதை செய்யுங்கள் இதை செய்யுங்கள் அவருக்கு உத்தரவு போடக்கூடாது, ஆலோசனை சொல்லவும் கூடாது. அவர் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வார். ஆனால் என்ன நடக்கிறது என்பதை மட்டும் நீ என்ன செய்ய வேண்டும், எங்களிடத்தில் வந்து சொல்ல வேண்டும் என்று அன்னை ஹதீஜா நாயகர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய அடிமை மைசராவிடத்திலே சொல்லி அனுப்புகிறார். அவரும் கூடவே வருகிறார். ஷாம் தேசத்திற்கு போனார்கள். ஷாம் தேசத்தில் என்னவென்று சொன்னால், கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த பாதிரிகள் நிறைய அங்கு வாழ்ந்தார்கள். கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள், தௌராத் வேதத்தை கற்றவர்கள் எல்லாம் யூத பாதிரிமார்கள், கிறிஸ்தவ பாதிரிமார்கள் எல்லாம் அந்த வேதத்தை நன்கு கற்று உணர்ந்தவர்கள், ஆழமாக படித்தவர்கள் இருந்தார்கள். தௌராத் வேதத்திலேயும் இஞ்சில் வேதத்திலேயும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த வர்ணனைகள், அப்படியே மூக்கு மொழி எப்படி இருக்கும் என்பது உட்பட எல்லாமும் விலாவாரியாக சொல்லப்பட்டிருந்தது என்பது மட்டுமல்ல, இன்னும் பல அடையாளங்கள் நபியை பற்றி சொல்லப்பட்டிருந்தது. அதையெல்லாம் அவர்கள் மனதில் வைத்திருந்தார்கள். அங்கு ஒரு மரம், அந்த மரத்திற்கு கீழே யாரும் வந்து உட்கார மாட்டார்கள். யார் இறுதி நபியாக வரப்போகிறாரோ அவர்தான் அங்கு வந்து உட்காருவார் என்று இஞ்சில் வேதத்தில் எழுதப்பட்டிருந்தது. இதை படித்திருந்த ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் என்ன செய்தார், அந்த மரத்துக்கு பக்கத்திலேயே, கொஞ்சம் பக்கத்திலேயே ஒரு மிகப்பெரிய கிறிஸ்தவ ஆலயத்தை அவர் எழுப்பி அவர் அங்கேயே உட்கார்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார். காரணம், இங்குதான் கடைசி நபி வந்து உட்காருவார், அவர் யார் என்று பார்த்து விட வேண்டும் என்பதற்காக அந்த மரத்திற்கு கொஞ்சம் அருகிலேயே ஒரு மிகப்பெரிய மாளிகை போன்ற ஒரு கிறிஸ்தவ ஆலயம், அந்த ஆலயத்தை கட்டி அவர் அங்கே துறவி போல அவர் அங்கே உட்கார்ந்திருந்தார். மைசரா அவர்களும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஷாம் தேசத்திற்கு போன போது அந்த மரத்திற்கு கீழே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்தார்கள். அப்போது தன்னை நபி என்று பிரகடனம் செய்யவில்லை. 40 வயது தான் செய்கிறார்கள். இப்போது வயது 24. நான் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் சரித்திரத்தை சொல்லுகிற போது அந்த வயது, அந்த இடம், கூட இந்த நபர்கள், இவைகளெல்லாம் துல்லியமாக தெரிந்து வைத்திருந்தால் அது பயனளிக்கும். இப்போது வயது 24 வயது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. இப்போது அவர்கள் தன்னை நபி என பிரகடனம் செய்யவும் இல்லை. ஆனால் அந்த மரத்திற்கு கீழே உட்காருகிறார்கள். உட்கார்ந்த போது அவர் என்ன செய்தார், ஏற்கனவே மைசரா பல தடவை வியாபாரம் நிமித்தமாக ஷாம் தேசத்திற்கு வந்திருக்கிறார். அதனால் அந்த கிறிஸ்தவ பாதிரி துறவி இருக்கிறாரே, அவருக்கும் இவருக்கும் அறிமுகம் உண்டு. அதனால் அவர் என்ன செய்தார், மைசராவிடத்தில் கேட்டார், மன் ஹாதர் ரஜுல், இந்த மனிதர் யார் என்று அவரை பார்த்து கேட்டார். மன் ஹாதர் ரஜுலுல்லதி நஸல தஹத்த ஷஜரா, இந்த மரத்திற்கு கீழே வந்து தங்கியிருக்கிறார் இந்த மனிதர் யார் என்று மைசராவிடத்தில் கேட்டார். மைசரா சொன்னார், ஹாதா ரஜுலும் மின் குரைஷின் மின் அஹ்ரில் ஹரம், மக்கா என்ற புனித ஹரம் எல்லைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற குறைசி வம்சத்தை சார்ந்த ஒரு மனிதர் இவர் என்று அவர் என்ன சொன்னார். அப்போது அவர் சொன்னார், அவர் இந்த மரத்திற்கு கீழே நபியை தவிர இவர் யாரும் இங்கே உட்கார மாட்டார்கள் என்று எங்கள் இஞ்சில் வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை அவர் சொன்னார். இதை அவர் என்ன செய்தார், ஞாபகத்தில் வைத்து கொண்டார். ஏனென்றால் அன்னை ஹதீஜா சொல்லி அனுப்பியிருக்கிறார். என்ன நடக்கிறது என்பதை
எனக்கு துல்லியமாக வந்து அறிவிக்க வேண்டும். அவரிடத்தில் நீ போய் அதை செய்யுங்கள் இதை செய்யுங்கள் என்று உத்தரவு போடக்கூடாது, ஆலோசனை சொல்லக்கூடாது. என்ன செய்ய வேண்டுமோ அதை அவர் செய்வார். நீ பார்த்து விட்டு வந்து என்னிடத்திலே தகவலை உருப்படியாக சொல்ல வேண்டியதுதான் உன்னுடைய பணி என்று சொல்லி அனுப்பியிருந்தார். அதனால் இதையெல்லாம் அவர் உன்னிப்பாக கவனிக்கிறார். அதற்கு பின்னால் என்ன செய்தார்கள்னா, வியாபாரமெல்லாம் நடந்து முடிந்தது. பொதுவாக வியாபாரிகள் சரக்குகளை விற்பனை செய்வார்கள். விற்பனை செய்துவிட்டு அந்த காசு பணங்களை அப்படியே கொண்டு வந்து அன்னை கதீஜா அவர்களிடத்தில் வந்து கொடுத்து விடுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்யவில்லை. வியாபாரம் எல்லா சரக்கும் விற்று முடித்ததற்கு பின்னால் அங்கு அந்த காசு பணங்களை வைத்து கொண்டு மக்காவிலே உள்ள வியாபாரிகள் என்ன பொருள்களை வாங்குவார்களோ அந்த பொருள்களை எல்லாம் அங்கு வாங்கினார்கள். அந்த காசு பணங்களை கொடுத்து அங்கு உள்ள சரக்குகளை வாங்கி கொண்டு இங்கே கொண்டு வந்தார்கள். இங்கே கொண்டு வந்தால் இங்கே அதுவெல்லாம் விற்பனையாகிவிட்டது. இப்போது ரெண்டு வியாபாரம் போல் ஆகிவிட்டது. இப்போது நிறைய சரக்குகள் விற்பனையாகிவிட்டன. இப்போது வந்து கொண்டிருக்கிறார். பொருள்களை வாங்கி கொண்டு மக்கா நோக்கி வந்து கொண்டிருக்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிரையின் மீது ஒட்டகத்தின் மீது உட்கார்ந்திருக்கிறார்கள். இவரும் உட்கார்ந்திருக்கிறார். மேலே ஒரு நபி அவர்கள் வர வர ஒரு மனிதர் அந்த குடை பிடித்து கொண்டே வருகிறார். நபி அவர்கள் மீது நிழல் பட்டு கொண்டே வருகிறது. அரபு நாட்டுடைய வெயிலை பற்றி நமக்கு தெரியும், கடுமையாக இருக்கும். அந்த வெயிலுடைய தாக்கம் நபி அவர்களை தாக்கி விடாத அளவிற்கு ஒரு குடை பிடித்து நிழல் வந்து கொண்டே இருக்கிறது. சகோதரர்களே, இதையும் கவனிக்கிறார். இதையும் கவனித்து கொண்டு என்ன செய்தார், வந்தார். வந்து மக்காவுக்கு வந்து சேர்ந்ததற்கு பின்னால் நடந்த பல செய்திகளில் இந்த இரண்டை மட்டும் குறித்து சொன்னார். இந்த மரத்திற்கு கீழே வந்து உட்கார்ந்தார்கள். அந்த கிறிஸ்தவ பாதிரியார் என்னிடத்தில் வந்து விசாரித்தார். நான் இப்படி அவர்களை பற்றி சொன்னேன். அவர் சொன்னார், இந்த மரத்திற்கு கீழ் நபிதான் உட்காருவார் என்று சொன்னார் என்று இந்த செய்தியையும் சொன்னார்கள். இரண்டாவதாக, நாங்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கிற போது கடுமையான வெயில். அப்போது நபி அவர்கள் அந்த ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருந்தார்கள். நானும் அமர்ந்திருந்தேன். அவர்கள் வர வர குடை பிடித்தது போல் நிழல் வந்து கொண்டே இருந்தது. நாங்கள் நிழலிலே வந்து சேர்ந்தோம் என்ற அந்த செய்தியையும் அவர் சொன்னார். இதையெல்லாம் அன்னை கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஞாபகத்தில் வைத்து கொண்டார்கள். வியாபாரம் இப்படி நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு தடவை அவர் கேட்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், நீங்கள் பெரிய குடும்பத்தை சார்ந்தவர், மதிப்பு மரியாதை குடும்பத்தை சார்ந்தவர்கள், உங்களுடைய நம்பிக்கை, நாணயம், உங்களுடைய தூய்மை இவையெல்லாம் என் மனதை கவர்ந்து விட்டன. நான் உங்களை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். உங்களுடைய விருப்பம் என்ன என்று கேட்டார். அதுவரைக்கும் அவருக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எந்த எண்ணமும் இல்லை. மக்காவுடைய எத்தனையோ தலைவர்கள், செல்வந்தர்கள், முக்கிய பிரமுகர்கள் தூது அனுப்பினார்கள், மனத்தூது அனுப்பினார்கள். ஆனால் அப்படி ஒரு ஐடியா இல்லை என்று சொல்லி மறுத்துவிட்டார். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டபோது, அவர்களுடைய இந்த நடவடிக்கைகளை, குணாதிசயங்களை பார்த்தபோது அவர் என்ன செய்தார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது சம்பந்தமாக என்னுடைய சிறிய தந்தை இடத்தில் பேசுங்கள் என்று சொன்னார்கள். 24 வயது 25 வயது ஆகிவிட்டது. நினைத்தால் திருமணம் முடித்து கொள்ளலாம். இப்போதெல்லாம் யாருக்கும் பெண் தேடுவதாக, மாப்பிள்ளை தேடுவதோ இல்லை. அவர்களே தேடிக்கொள்கிறார்கள். நமக்கு தெரியும். என்ன சில நபர்கள் திருமணம் முடித்து கொண்டு மாலையோடு வந்து நிற்கிறார்கள், பார்க்கிறோம். இந்த 20 வயது அடைகிற போதே. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவராக வந்து அன்னை கதீஜாவாக வந்து கேட்கிறார். மக்காவினுடைய மிகப்பெரிய சீமாட்டி, அழகு வாய்ந்தவர், அறிவு வாய்ந்தவர், செல்வாக்கு மிக்கவர், உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவர், சிறந்த பாரம்பரியத்தில் வந்தவர், பாசமும் பரிவு மிக்கவர், கருணை மிக்கவர், இவ்வளவு அருமையான பல நற்குணங்களை உரியவர். அவராக வந்து கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எங்களுடைய சிறிய தந்தை இடத்திலே, ஏன்னா அவருடைய பராமரிப்பில் இருக்கிறார்கள், அபூ தாலிப் அவருடைய பராமரிப்பில் இருக்கிறார்கள். அவருடைய சிறிய தந்தைகள் இருக்கிறார்கள், ஹம்சா, அதுபோல் அபூ தாலிப், அப்பாஸ்,
என்னுடைய சிறிய தந்தைகள் அவர்களிடத்தில் இங்கே சொல்லுங்கள் என்று அவளது சொல்லப்பட்டது. ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபி அவருடைய சார்பாக வந்து பேசினார். யாரிடத்தில்? அன்னை கதீஜா நாயகர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய தந்தை ஹுவைலித் இப்னு அஸத் என்று அவருடைய பெயர், அவரிடத்திலே வந்து பேசினார். அல்லாஹ்வுடைய கிருபையிலே திருமணம் முடிந்தது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 மாடுகளை அவர்கள் அந்த காலத்தில் அது மிகப்பெரிய சொத்து. 20 மாடுகளை நபி அவர்கள் மகராக தந்தார்கள் என்கிற செய்தி ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது முதல் திருமணம். அதற்கு முன்னால் அவர்கள் திருமணம் முடிக்கவில்லை. ஆனால் அன்னை கதீஜா நாயகர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு இது 3வது திருமணம். ஆயித் இப்னு அம்ர் அவர் திருமணம் முடித்தார்கள். கொஞ்ச காலம் வாழ்ந்தார்கள், அவர் மரணித்து போய்விட்டார். அதற்கு பின்னால் அபூ ஹாலாவை திருமணம் முடித்தார்கள். கொஞ்ச காலம் வாழ்ந்தார், அவர் மரணித்து போய்விட்டார். இப்போது 3வதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடித்து கொண்டார்கள். சகோதரர்களே, அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது 25, அன்னை கதீஜா நாயகர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு வயது 40. இப்படி திருமணம் முடிந்துவிட்டது. இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த செய்திகளை எல்லாம் சீரத்து நபவியாவிலே பதிவு செய்கிறார். சகோதரர்கள், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி திருமணம் முடிந்ததுக்கு பின்னால் 25 ஆண்டு காலம் 2 பேரும் குடும்ப வாழ்க்கை நடத்தினார்கள். 6 குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். அப்துல்லா, காசிம், ருக்கையா, ஜைனபு, உம்மு குல்சூம், ஃபாத்திமா 6 பிள்ளைகள் பிறந்தார்கள். 4 பெண் மக்கள் பிறந்தார்கள், 2 ஆண் மக்கள் பிறந்தார்கள். சகோதரர்களே, இன்றைக்கு உலகத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாரிசுகள் என்று இன்றைக்கு இருக்கிறார்களே, இவர்கள் எல்லோரும் அன்னை கதீஜாவுடைய பிள்ளைகள் தான். அன்னை கதீஜாவுடைய பிள்ளை அன்னை ஃபாத்திமாவுடைய பிள்ளைகள் தான் இன்றைக்கு இருக்கிறார்கள் என்றால், அன்னை கதீஜாவுடைய பிள்ளைகள் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் நபியினுடைய வாரிசுகள் என்று இன்றைக்கு சய்யிது சாதாத்துகள் என்று அறியப்படுகிறார்கள். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள், இஸ்லாத்திற்கும் அவருக்குமான தொடர்பு மிகவும் பழமையானது, மிகவும் பாரம்பரியம் மிக்கது. சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, 40 வயதை நபி நெருங்குகிறார்கள். 39 வயதும் 6 மாதமும் முடிந்துவிட்டது. இந்த சமயத்தில் நபி அவர்களுடைய மனம் தனிமையை விரும்புகிறது. தனியாக போய் இருந்து தவம் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை வணக்க வழிபாடுகள் ஈடுபட வேண்டும் என்று தனிமையை மனம் தேடுகிறது. மக்காவுக்கு அருகில் இருக்கிற ஹிரா இருக்கிற அந்த மலைக்கு அவர்கள் என்ன செய்தார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். மலை கீழே இருந்து கிட்டத்தட்ட ஒரு மைல் தூரத்துக்கு மேலே போக வேண்டும். அங்கு என்ன செய்தார்கள்? நபி அவர்கள் மேலே அங்கு போயிருந்து அங்கு ஒரு குகையில் இருந்து என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வை வணங்குவார்கள். அங்கே இருந்து கொண்டு தியானத்தில் தனிமையில் இருப்பார்கள். தனிமை என்பது, அதாவது சூஃபிகள் அதை முராக்கபா, முஷாஹதா என்று பேசுவார்கள். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செய்தார்கள். சகோதரர்களை, ஒரு சில நாட்களுக்கு தேவையான உணவுகளை எல்லாம் கொண்டு போய் அங்கே வைத்துக் கொள்வார்கள். அவ்வப்போது பசிக்கிற போது லேசாக சாப்பிட்டு கொள்வார்கள், அவ்வளவுதான். அந்த உணவுகள் தீர்ந்து போனதற்கு பின்னால் அங்கிருந்து வந்து மனைவி மக்களை எல்லாம் பார்த்து விட்டு, அவர்களை பார்த்து அளவலாவி விட்டு மீண்டும் திரும்பவும் கொஞ்சம் உணவை வாங்கி கொண்டு திரும்பவும் போய்விடுவார்கள். இப்படியே இருந்தபோது ஒரு நாள் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் திடீரென்று தோன்றுகிறார். திடீரென்று தோன்றினால் அவருடைய உருவம் எப்படி இருக்குன்னா, வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட எல்லா இடங்களையும் அடைய வளைந்ததாக ஆக்கிரமித்திருக்கிற அளவில் அவர் 600 ரெக்கைகளோடு வந்து நிற்கிறார். ஒளிமயமான ரெக்கைகளோடு நிற்கிறார். அந்த தோற்றத்தை பார்த்த உடனேயே நபி அவர்களுக்கு கொஞ்சம் மனதில் அச்சம் வந்து விட்டார். அவர் என்ன செய்தார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து கட்டி அணைத்தார். கட்டி அணைத்து இக்ர ஓதுவீராக என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு ஓதத் தெரியாதே, மா அனபி காரியின், நான் ஓதத் தெரிந்தவன் அல்லவே, படிக்க தெரிந்தவன் அல்லவே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள், திரும்பவும் என்னை கட்டி அணைத்தார். அது எனக்கு, அவர் கட்டி அணைத்ததே எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. அவ்வளவு இறுக்கமாக கட்டி அணைத்தார்.
கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சில ஞானங்கள் இருக்கின்றன. அது ஞானம் என்பது கல்புல இருந்து கல்புக்கு போகிற ஞானம், வாயிலிருந்து காதுக்கு போகிற ஞானம் அல்ல. அது நாம் பயான் பேசுகிறோமே, இதுவெல்லாம் வாயால் பேசுகிறோம், அது காதுக்குள்ளே போகிறது, கல்புக்குள்ளே போகிறது. இன்னொரு இல்மு இருக்கிறது, ஒரு ஞானம் இருக்கிறது, அது கல்புல இருந்து கல்புக்கு போவது. அதைத்தான் அவர் செய்கிறார், கட்டி அணைக்கிறார். கட்டி அணைத்தார் நபி சொல்கிறார்கள், அவர் கட்டி அணைத்தார், இறுக்கி அணைத்தார். எனக்கு அது சிரமமாக இருந்தது, அவ்வளவு இறுக்கமாக அணைத்தார். அணைத்து விட்டு என்னை விட்டு சொன்னார், இக்ர என்று சொன்னார். நான் சொன்னேன், மா அனபி காரியின், நான் ஓத தெரிந்தவன் அல்லவே, படிக்க தெரிந்தவன் அல்லவே என்று நான் மீண்டும் சொன்னேன். அவர் இரண்டாவது முறையாகவும் கட்டி அணைத்து அதுபோல் விட்டார். ஒவ்வொரு முறையும் இப்படி கட்டி அணைத்துக்கிற போது, இறுக்கமாக அணைக்கிற போது எனக்கு அது சிரமமாகத்தான் இருந்தது, அவ்வளவு இறுக்கமாகத்தான் அவர் அணைத்தார். ஒவ்வொரு தடவையும் அப்படி அணைத்து விட்டு இக்ர என்று சொல்லுவார், ஓதுங்கள் என்று சொல்லுவார். நான் மா அனபி காரியின், நான் ஓத தெரிந்தவன் அல்லவே, படிக்க தெரிந்தவன் அல்லவே என்று நான் சொன்னேன். நான் மூன்றாவது முறையாக கட்டி அணைத்து விட்டு அவர் சொன்னார், இக்ரா பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக் என்று அவர் என்னை ஓதினார். உம்முடைய இறைவனின் பெயரால் ஓதுவீராக. இக்ரா பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக், கருவிலிருந்து சதை கட்டியிருந்து உம்மை படைத்தானே அந்த அல்லாஹ்வின் பெயரால் ஓதுவீராக. அலக்கு என்று சொன்னால் சகோதரர்களே, சதை கட்டி என்பதாக பொருள் சொல்லப்படுகிறது, இல்லை கரு என்பதாக சொல்லப்படுகிறது. சதை கட்டி என்று சொன்னால் என்ன என்றால், இந்த அலக்கு என்று சொன்னால் என்னவென்றால், நாம் பப்புளுக்காம் சாப்பிடுகிறோம் இல்லையா, சுவிங்கத்தை நன்றாக மென்று விட்டு இப்படி வீசினால் என்ன செய்யும், அந்த சுவற்றில் ஒட்டி தொங்கிக் கொண்டு நிற்கும். இதுக்குத்தான் அலக்கு என்று சொல்லுவது. இன்றைக்கு கருவை எப்படி இருக்கிறது என்பதை ஆய்வு செய்தவர்கள், மனிதனுடைய கரு முதலாக கர்ப்பப்பையின் உள் சுவரிலே அப்படித்தான் தொங்கிக் கொண்டிருக்கிறது, அப்படித்தான் ஒட்டி கொண்டிருக்கிறது என்று இன்றைக்கு சொல்கிறார் சகோதரி. அலக் என்றால் அதற்குத்தான் சொல்லுவது. அதைத்தான் அவர் சொல்லுகிறார், இக்ரா பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக். அலக்கில் இருந்து, அதாவது கருவில இருந்து அல்லாஹ் மனிதனை படைத்தானே அவனுடைய பெயரை சொல்லி ஓதுங்கள் என்று சொன்னார். இக்ரா பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம். உங்களுடைய ரப்பு மிக சங்கையானவன். அல்லமல் இன்சான மாலம் யாலம், அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யாலம். அவன்தான் எழுதுகோல் கொண்டு மனிதர்களுக்கு எழுத கற்றுக் கொடுத்தான். மனிதன் அறியாதவற்றையெல்லாம் அவன்தான் கற்றுக் கொடுத்தான். அந்த இறைவனின் பெயரால் ஓதுவீராக என்று அவர் ஓதினார். இந்த 5 வசனங்கள் தான் முதலாக அருளப்பட்டது சகோதரர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அதற்கு பின்னால் என்ன நடந்தது என்றால், அந்த அச்சத்தின் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த கழுத்து சதை இருக்கிறதெல்லாம் இது படபடக்கிறது. அச்சத்தின் காரணமாக அந்த படபடப்போடு அங்கிருந்து இறங்கி அன்னை கத்தீஜா நாயகர் ரலியல்லாஹு தஆலா வீட்டிற்கு அவர்கள் வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், ஜம்மிலூனி, என்னை போர்வை கொண்டு போர்த்துங்கள் என்று சொன்னார். அன்னை கத்தீஜா போர்வை கொண்டு போர்த்தினார் சகோதரர்களை. போர்த்தி அச்சம் நீங்கியதற்கு பின்னால், கொஞ்சம் ஆசைப்படுத்தியதற்கு பின்னால், கொஞ்சம் அதெல்லாம் அந்த அச்சம் அடங்கியதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகிறார்கள், எனக்கு என்ன நேர்ந்தது என்று எனக்கு தெரியவில்லை, எனக்கு ஏதும் நேர்ந்து விடுமோ என்று எனக்கு அச்சமாக இருக்கிறது. லக்கது ஹஷீத்து அலா நஃப்சி, எனக்கு ஏதாவது நேர்ந்து விடுமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொன்னபோது அன்னை கத்தீஜா நாயகர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், கல்லா, நீங்கள் பயப்படுவது போல் எதுவும் நடக்காது, நீங்கள் அஞ்சுவது போல் எதுவும் நடக்காது. வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், லா யுஹ்ஸிக அல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை எப்போதும் கைவிட்டு விட மாட்டான், அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். ஏனென்றால் இன்னக்கல தசிலுர் ரஹீம, சொந்தங்களை சேர்ந்து வாழ்கிறீர்கள். இன்னக்கல தசிலுர் ரஹீம வ தக்ஸிபுல் மஅதூம, ஏழை எளிய மக்களுக்காக, அவர்கள் நாதியற்றவர்களுக்காக நீங்கள் சம்பாதித்து போடுகிறீர்கள். அவர் சொல்கிறார், இன்னக்கல தசிலுர் ரஹீம
உறவுகளை சேர்ந்து வாழ்கிறீர்கள். தஹமீலுல் கல்ல, பிற மனிதர்களின் சுமைகளை பாரங்களை நீங்கள் சுமக்கிறீர்கள். தக்சிபுல் மாதூம, நாதியற்றவர்களுக்கு சம்பாதித்து போடுகிறீர்கள். துக்ரில் லைஃப, விருந்தாளிகளை கண்ணியம் செய்கிறீர்கள். துஈனு அலா நவாயிபில் ஹக், யாருடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றனவோ அவருடைய உரிமைகள் கிடைப்பதற்கு நீங்கள் துணை நிற்கிறீர்கள். இன்னும் உண்மை பேசுகிறீர்கள். இந்த அம்சங்களெல்லாம் உங்களுக்கு இருக்கிற காரணத்தால், இத்தகைய நற்குணங்களெல்லாம் உங்களுக்கு இருக்கிற காரணத்தால் அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். நீங்கள் பயப்படாதீர்கள். நீங்கள் பயப்படுவது போல உங்களுக்கு எதுவும் நடந்து விடாது என்று அவர் சொன்னார். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதோடு நிறுத்தி கொள்ளவில்லை. அதாவது ஆறுதல் சொன்னோம், ஆறுதல் சொன்னால் அதோடு முடிந்து போய்விட்டது என்று அவர் நினைக்கவில்லை. அவர் என்ன செய்தார், அந்த மனிதரை அவ்வப்போது இப்போது என்னுடைய கண்ணுக்கு தெரிகிறார். அந்த ஹிரா மலை பொதும்பிலே ஒரு மனிதரை பார்த்தேனே, ஒரு உருவத்தை பார்த்தேனே, அந்த உருவம் அடிக்கடி என்னுடைய கண்ணுக்கு முன்னால் வந்து வந்து போகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 40வது வயதில். அப்போது அவர் சொல்கிறார்கள், அவர் சொன்னார், அப்படியானால் அவர் வந்து போவதை என்னிடத்தில் உங்களால் சொல்ல முடியுமா என்று கேட்டார். அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா. சொல்ல முடியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர் சொன்னார், அப்படியானால் எனக்கு பக்கத்தில் வந்து உட்காருங்கள் என்று சொன்னார். பக்கத்தில் உட்காருங்கள் என்று சொன்னார். பக்கத்தில் நபி வந்து உட்கார்ந்தார்கள். இப்போது தெரிகிறாரா என்று கேட்டார்கள். ஆமாம் தெரிகிறார், இது எனக்கு தெரிகிறது, அவர் தோற்றம் எனக்கு தெரிகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போது சொல்கிறார், அன்னை ஹதீஜா அவர் தன் தலையிலே போட்டிருந்த துணியை எடுத்து விட்டார்கள். அன்னை ஹதீஜா தன் தலையில் போட்டிருந்த முக்காடு அந்த துணியை எடுத்து விட்டார். கணவனும் மனைவியும் இருக்கிற போது எப்படி சகஜமாக இருப்பார்களோ அதுபோல தன்னுடைய நெஞ்சு பகுதியில் போட்டிருந்த துணியையும் எடுத்து விட்டார். எடுத்துவிட்டு சொன்னார், என்னுடைய மடியின் மீது உட்காருங்கள் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார சொல்கிறார். நபி வந்து உட்கார்ந்தார்கள். இப்போது தெரிகிறதா அவர் வருகிறாரா? இப்போது தெரியவில்லை என்று சொன்னார்கள். சரி, இப்போ கீழே இறங்கி உட்காருங்கள் என்று சொல்லி மீண்டும் தலையில் துணியை போட்டுக்கொண்டார். உடம்பையெல்லாம் மறைத்து கொண்டார். இப்போது தெரிகிறாரா என்று கேட்டார்கள். இப்போது தெரிகிறார் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு திரும்பவும் சொல்கிறார், அப்படியானால் இந்த மடியின் மீது உட்காருங்கள், இடது பக்க மடியை காட்டி இதில் உட்காருங்கள் என்று சொல்லி தலை துணியெல்லாம் எடுத்து விட்டார். நெஞ்சின் மீது போட்டிருந்த துணியெல்லாம் எடுத்து விட்டார். மேல் துணியை எடுத்து விட்டு உட்காருங்கள் என்று சொன்னார். இப்போது தெரிகிறாரா என்று கேட்டார். இப்போது தெரியவில்லை என்று சொன்னபோது அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அது ஷைத்தான் அல்ல, அது மலக்கு தான். வல்லாஹி இன்னஹு ல மலக்குன் மா ஹாதா ஷைத்தானும், இது ஷைத்தான் அல்ல, மலக்கு தான் என்று அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள். சகோதரர்களே, அதோடு நிறுத்தி இல்லாமல் தானே ஒரு ஆய்வு. அவர் ஏற்கனவே முந்தைய வேதங்களை எல்லாம் படித்தவர். இன்னும் சொல்ல போனால் ஏற்கனவே ஒரு பெருநாள் சமயத்தில் அந்த மக்காவா பெண்களெல்லாம் கூடியிருக்கிறது. ஒருவர் வந்து ஒரு 2-3 வார்த்தை சொல்லி கொண்டு போனாரே, இன்னஹு சயக்கூனு ஃபீ பலதிகுன்ன நபியுன் யுகாலு லஹு அஹ்மது, மிக சீக்கிரத்தில் உங்களுடைய ஊரில் ஒரு நபி வரப்போகிறார், அவருடைய பெயர் அஹ்மது. உங்களில் யாருக்கு அவரை திருமணம் முடித்து அவருக்கு மனைவியாக ஆகி அவருக்கு வழிபட முடியுமோ அப்படி வாய்ப்பு கிடைத்தால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள், நீங்கள் சீதேவித்தனம் அடைவீர்கள் என்று ஒருவர் சொல்லிவிட்டு போனாரே, அதுவும் சிந்தனைக்கு வந்து கொண்டே இருக்கிறது அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு. இப்போது இதை மீண்டும் பரிசோதித்து பார்க்கிறார். பரிசோதித்து பார்த்துவிட்டு சொன்னார், ஏனென்று சொன்னால் கணவனும் மனைவியும் தனியாக இருக்கிற போது, அறைகுடைய ஆடையாக இருக்கிற போது மலக்குமாக அங்கே இருக்க மாட்டார்கள். அங்கே ஷைத்தான் தான் இருப்பான். அந்த நேரத்தில் ஒருவர் தெரிந்தால் என்றால் அது ஷைத்தான் தான் அங்கே இருப்பான். மலக்குமாக என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார்கள். அதனால் அவர் அந்த பரீட்சித்து செய்கிறார். அது மலக்கு தானா இல்லை வேறு ஏதாவது ஷைத்தான் எதுவும் அண்டி இருக்கிறதா என்று தெரிந்து கொள்வதற்காக அப்படி செய்து பார்த்தார். மலக்கு தான் என்று முடிவுக்கு வந்து விட்டார். அதனால் தான் இங்கே ஒரு செய்தியை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு கணவன் மனைவியோடு அவன் தனித்திருக்க போகிறான் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹும்ம ஜன்னிபுன ஷைத்தான வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா என்று இந்த பிரார்த்தனையை ஓதிக்கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன பொருள் என்று சொன்னால்,
இறைவா எங்களை விட்டும் ஷைத்தானை தூரப்படுத்துவாயாக. எங்களுடைய இந்த தாம்பத்தியத்தின் இருக்கிறதே, இந்த தாம்பத்தியத்தின் மூலமாக குழந்தை உருவாகுமேயானால் அந்த குழந்தை விட்டும் ஷைத்தானை தூரப்படுத்துவாயாக என்று இந்த பிரார்த்தனை ஓதிக்கொண்டால் ஷைத்தான் அந்த குழந்தையும் ஒன்று செய்ய மாட்டான். அந்த ஷைத்தானுடைய தீண்டுதலில் இந்த குழந்தையும் பாதுகாக்கப்படும், இவர்களும் பாதுகாக்கப்படுவார்கள் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள் ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற சகோதரர்கள். பெரும்பாலான நபர்களுக்கு அந்த நேரத்தில் யாருக்கு துவா ஞாபகம் இருக்கிறது? துவாவையா வைத்துக் கொண்டிருக்க போகிறார்கள்? ஒரு வாலிபன் எப்போதுமே 5 சுபுக தொழுகை உட்பட எல்லா தொழுகைக்குமே பள்ளிவாசலுக்கு வந்து விடுவான். நடந்தது தான், வந்து விடுவான். அவர் அடிக்கடி பள்ளிவாசல் இமாமிடத்தில் வந்து எதுவாக இருந்தாலும் ஒரு சட்டத்தை கேட்டுக்கொண்டே போவான். இப்படி தொழுகை இப்படி நடந்து விட்டது, என்ன செய்ய வேண்டும்? தொழுகை கூடுமா கூடாதா? இல்லை நான் கொடுக்கல் வாங்க வைத்திருக்கிற இடத்துல இப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள், இப்படி செய்யலாமா கூடாதா? இப்படி அடிக்கடி ஏதாவது சட்டங்களை கேட்டுக்கொண்டே வந்து கொண்டே இருப்பான். அப்போது அவனுக்கு பெண் பார்த்தார்கள். பெண் பார்த்தபோது அவன் சொன்னான், ஹஸ்ரத் நம்ம வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க, துவா செய்யுங்க என்று சொன்னான். அவர் சொன்னார், சரி. அவர் சொன்னார், பெண் பார்க்கிறீர்கள், அந்த நிஸ்வான் மதரசாக்களில் ஓதி பட்டம் பெற்ற ஒரு ஆலிமாவாக பார்த்து முடித்து கொண்டால் அந்த தொழுகையுடைய சட்டத்திட்டங்கள் மற்ற சட்டத்திட்டங்கள் எல்லாம் தெரிந்து வைத்திருப்பார். ஏதோ ஒரு மார்க்க விஷயங்கள் ஒரு 5க்கு 2 பேணுவார். அப்படிப்பட்ட பெண்ணாக பார்த்து முடித்துக்கொண்டு ஆலோசனை எல்லாம் சொன்னார்கள். அதுபோலவே பார்த்தார்கள். பார்த்ததற்கு பின்னாலே அந்த மணமகனுடைய தாய் அவரும் பொன் வீட்டில் பேசுகிற போதெல்லாம், பார்க்க போகிற போதெல்லாம் என்னுடைய மகன் இப்படி எப்போதும் இமாமோடு தொடர்பில் இருப்பான், 5 வேளையும் பள்ளிவாசலுக்கு போய்விடுவான், வீட்டில் எது நடந்தாலும் அவர்களை கேட்டுத்தான் செய்வான், எந்த சட்டத்திட்டமாலும் அவர் கேட்டுத்தான் செய்வான். இப்போது கூட உங்களுடைய மகளை தாங்கள் ஆலிமாவை நாங்கள் தேடுவதற்கு காரணமே இமாமு சொன்னார் என்று என்னுடைய மகன் சொன்னான். அதனால்தான் உங்களுக்கு இந்த ஆலிமாவாக பார்த்து செய்திருக்கிறோம், பெண் பார்க்க வந்திருக்கிறோம் என்றெல்லாம் அந்த வீட்டிலேயும் பெண் வீட்டிலேயும் மணமகனுடைய தாயெல்லாம் பேசினார். திருமணமெல்லாம் முடிந்து விட்டது. இஷா தொழுகையில் இமாம் சலாம் கொடுத்து விட்டு பார்க்கிறார், முன்சபிலே உட்கார்ந்துருக்கிறான். என்னடா முன்சபில் உட்கார்ந்துருக்க, இன்றைக்கி கல்யாணம் முடிஞ்சிருக்க? ஆமாம், இது தொழுதுட்டு போகலான்னு வந்தேன், உங்கள்கிட்ட ஒரு செய்தி கேட்கணும் அப்படின்னா. இன்றைக்கி என்ன செய்தி கேட்டால், வருஷம் பூரா கேட்டுட்டிய, இன்றைக்கால புதுசாக நல்லா கேட்க போகிறேன் அப்படின்னாரு. இல்லை, குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறோம், என்ன எப்படி எஜத்தும் ஆரம்பிக்கிறது அப்படின்னாரு. அடே, ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தில் கூட திருக்குறளில் அருள்பால் இருக்குது, பொருள்பால் இருக்குது, காமத்துப்பால் இருக்குது. அருள்பாலையும் பொருள்பாலையும் தான் சொல்லிக் கொடுப்பாங்க, காமத்துப்பால் அவனே தெரிஞ்சுக்கிறவான். நீ இன்னைக்கு வந்து நீங்கள் கேட்க போகிற என்று கேட்டார். அவன் சொன்னான், இல்லை என்னமோ நெத்தியை பிடிச்சி ஒரு துவா ஓதணும்னு சொல்லுவாங்களே, வேறு என்னமோ சொல்லுவாங்களே அப்படின்னு. ஆமாம், அந்த துவாலாம் சொல்லி கொடுத்து முதல்ல போய் என்ன போய் நீ ஒது செஞ்சுக்க, 2 ரக்காத் நஃபில் தொழு, அந்த பிள்ளையும் தொழுதுச்சான்னு கேடு, தொழலான்னு சொன்னால் அதையும் 2 ரக்காத் தொழ சொல்லு, அதுக்கு பின்னால் எனக்கு குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிங்க என்று அவர் சொன்னார். இவர் என்ன செஞ்சால் சரின்னு சொல்லி பொண்ணு வந்துச்சு. அவன் கேட்டான், 2 ரக்காத் தொழுதுக்குறோமா அப்படின்னு கேட்டான். அது சொல்லி நான் அப்படியே தொழுதுட்டேன் அப்படின்னுச்சு. தொழுதுட்டு தான் வந்தேன்னுச்சு. இப்போ நான் தொழுதுக்கிறேன் அப்படின்னு இவன் ஒது செஞ்சுட்டு வந்து தொழுதான். சொல்லியிருந்தார் இமாமு, அடே கல்யாணம் பண்ண போகிற மனைவிக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், அம்மாவை அந்த இடத்துல விட்டுறக்கூடாது. இல்லை, அம்மாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், மனைவியை அந்த இடத்துல விட்டுறக்கூடாது. 2 வரையும் பேலன்ஸ் பண்ணி போகணும் என்று ஏற்கனவே சொல்லிலாம் வைத்திருந்தார். இப்போது அதையெல்லாம் அந்த மணமகனுடைய தாய் பெண் வீட்டில் போய் பார்க்க போக இதையெல்லாம் சொல்லிவிட்டார். எப்படியெல்லாம் என்னுடைய மகனுக்கு இமாம் இப்படி ஆலோசனை சொல்லியிருக்கிறார், அறிவுரை சொல்லியிருக்கார் என்று சொல்லிவிட்டார். இதையெல்லாம் தெரியும், அவர்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போது ஒலு செய்ய போகிறார். ஒலு செஞ்சுட்டு வந்து தக்பீர் கட்டினான். தக்பீர் கட்டினோடனே அந்த புள்ள தோளில் கை வச்சிச்சு. அவன் சொன்னான், என்னடா நம்ம 5 வக்தும் ஒழுங்காக போகிற மனுஷன், இப்போ 2 ரக்காத் தொழுவு முன்னே பிரச்சனை ஆரம்பிச்சிச்சே அப்படின்னு செஞ்சான். அவன் தொசாம தொழ ஆரம்பித்தான். திரும்பவும் 2வது ஒரு தட்டுச்சு. திரும்பவும் தொழுதான். 3 கொஞ்சம் வேகமாக தட்டுச்சு. என்ன அப்படின்னா, கிபுல் அந்த பக்கம் இருக்குன்றான்.
கிபிலா அந்த பக்கம் இருக்குயா அப்படி சொல்லி அப்போ முடிவு பண்ணிடுச்சு. இவன் முதல் நாளே கிபிலாவை தூக்கி கலக்க வச்சுட்டானே, இவன் இன்னமும் எந்த அஜித் பேச்சு கேட்க மாட்டான், எல்லாம் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கேட்பான். முதல் நாளே கிபிலாவை தூக்கி கலக்க வச்சு நிற்கிறானே, இவன் இன்னமும் எந்த அஜித் பேச்சை கேட்க போகிறான் அப்படின்னு அன்றைக்கி அவன் முடிவு பண்ணிட்டான். எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், யாருக்கு அந்த நேரத்தில் துவா ஞாபகம் இருக்குது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஜன்னிபுன ஷைத்தான வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா என்று ஓத சொன்னாங்க. அப்படி சொன்னால் இதுக்குத்தான். இதைத்தான் அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பரீட்சித்து பார்க்கிறார். ஏனென்று சொன்னால், கணவனும் மனைவியும் அரைகுடை ஆடையோடு இருக்கிற போது மலக்குமாக இடத்தை விட்டு நீங்கி போய் விடுவார்கள். ஷைத்தான் வருவான். இந்த துவாவை ஓதினால் ஷைத்தானும் போய் விடுவான். ஷைத்தானுடைய ஊசலாட்டத்திலிருந்தும் அவனுடைய பார்வையிலிருந்தும் பாதுகாப்பு பெறுவதற்காகத்தான் அல்லாஹ்வின் தூதர் இந்த பிரார்த்தனையை சொல்லித் தந்தார்கள். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, இதோடு அவர் நிறுத்தி கொள்ளவில்லை. முதல் ஆறுதல் சொல்லிவிட்டார், ரெண்டாவது பரீட்சித்து பார்த்து விட்டார். அதோடு நிறுத்தி கொள்ளவில்லை. அங்கே மக்காவிலே வரக்கத்து பின் நௌஃபல் என்று ஒருவர் இருந்தார். அவர் ஆதி காலத்திலே கிறிஸ்தவ மதத்தை தழுவியவர். அந்த காலத்திலே எழுதவும் படிக்கவும் தெரிந்தவர். இஞ்சிலையும் தௌராத்தையும் முழுமையாக கற்றவர். அவர் ஹிப்ரு மொழியில் இருந்த அந்த இஞ்சில் வேதத்தை அரபு மொழிக்கு மொழிபெயர்த்து வைத்திருந்தார். அப்படிப்பட்ட வயது முதிர்ந்த ஒருவர் இவர். அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய நெருங்கிய உறவினர். அவரிடத்தில் அழைத்து கொண்டு போகிறார். அங்கே வாருங்கள் என்று திரும்ப அழைத்து கொண்டு போகிறார். ஏற்கனவே 2 டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. 3வது, அதாவது என்ன பிரச்சனை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பிரச்சனையிலிருந்து நம்முடைய கணவரை பாதுகாத்து விட வேண்டும். எந்த அசம்பாவிதங்களும் எந்த ஆபத்துகளும் நிகழ்ந்துவிடக்கூடாது என்கிற அக்கறையின் காரணமாக வரக்கத்து பின் நௌஃபல் அழைத்து கொண்டு போனார். அழைத்து கொண்டு போய் சொன்னார், இஸ்மா மின் இப்னி அஹீக்க, உம்முடைய சகோதரருடைய மகன் முகமது என்னமோ சொல்லுகிறார், கேளுங்கள் என்று சொன்னார். அவர் சொன்னார், சகோதரர் மகனை என்ன சொல்லுகிறீர், என்ன பார்த்தீர் என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த எல்லாவற்றையும் சொன்னார்கள். எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு அவர் சொன்னார், அதாவது வேறு ஒன்றுமில்லை, நீங்கள் பயப்படும் மாதிரி ஒன்றுமில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத்தை கொண்டு வந்தாரே ஒருவர், அவருக்கு பேர் அந்த பாசிரியர் நாமூஸ், அவர் தான் இப்பொழுது உங்களுக்கு வேதம் கொண்டு வந்திருக்கிறார், வேறு ஒன்று பயப்படும் மாதிரி ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார், நீங்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மேற்கொள்ளுகிற போது உங்களுக்கு இந்த ஊர் மக்களால் தொல்லைகள் ஏற்படுமே, அப்போது நான் உயிரோடு நான் இருந்தால் உங்களுக்கு நான் துணையாக இருப்பேனே என்று சொன்னார். அப்போது அவருக்கு வயது முதிர்ந்து போய்விட்டார், வயது முதிர்ந்தவராக இருந்தார். இந்த மக்கள் உங்களை ஊரை விட்டு வெளியேற்றுவார்களே என்று அப்போதே அவர் சொல்லிவிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டால், அஃப முஹ்ரிஜிய, என்னுடைய சமூக மக்கள் என்னை ஊரை விட்டு விரட்டுவார்களா? அல் அமீன் அசாதிக் என்ற இவர்கள் என்னை விரட்டுவார்களா என்று கேட்டபோது, இது போல வேதங்கள் யாருக்கெல்லாம் அருளப்பட்டதோ அவர்களெல்லாம் இந்த தொல்லைகளுக்கு ஆளாகியிருக்கிறார்கள், நீங்களும் ஆளாவீர்கள். ஆனால் அப்போது நான் உசுராக இருக்க வேண்டுமே, உசுராக இருந்தால் நான் உங்களுக்கு உதவியாக இருப்பேனே என்று வரக்கத்து பின் நௌஃபல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பினார் என்கிற செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே. ஏனென்று சொன்னால், அது இவைகளெல்லாம் அன்னை ஹதீஜா நாயகி அவர்கள் மூலமாக நடந்தது. இது ஒரு செய்தி. அதற்கு அடுத்து இன்னொரு செய்தி, அல்லாஹ்வின் தூதர் கொஞ்ச காலம் கழித்து ஏகத்துவ பிரச்சாரத்தை மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். அந்த காஃபிர்களுடைய எதிர்ப்பு எப்படி இருந்தது என்பதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த ஏழையான சஹாபா பெருமக்கள், அடிமைகள், இவர்களெல்லாம் கட்டி வைத்து நைய புடைத்து விடுவார்கள். அப்படியெல்லாம் ரொம்ப நடந்தது. இன்னும் சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்கிற ஒரு அம்மையார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவரை விடச் சொல்லி அவர்கள் வற்புறுத்தினார்கள், விட மறுத்து விட்டார். அபூஜஹல் ஒரு ஈட்டியால் அவருக்கு ஒரு மரத்தில் கட்டி வைத்து அவளை ஈட்டியால் அவருடைய பிறப்புறுப்பிலே குத்தி அவளை கொன்று விட்டான். இவ்வளவெல்லாம் கடுமையெல்லாம் அங்கே நடந்ததற்காக அவர்கள் அப்படித்தான் நடந்து கொண்டார்கள் அந்த காஃபிர்கள். இப்படியெல்லாம் நடந்தபோது ஹிஜ்ரத்தை செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கள் அபிசினியாவுக்கு ஹிஜ்ரத்தை செய்து செல்லுங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அந்த நாட்டுக்கு இப்போது போய் எத்தியோப்பியா 82 பேர் ஹிஜ்ரத் செய்து போனார்கள். அங்கு கொஞ்ச காலம் நிம்மதியாக வாழ்ந்தார்கள்.
அவர்களை அந்த நாட்டு மன்னிடத்தில் சொல்லி திரும்பவும் மக்காவுக்கு இழுத்து கொண்டு வந்துவிட வேண்டும் என்று ஒரு குழுவை இந்த காஃபிர்கள் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் அங்கு போய் பேசினார்கள். அவர் சொல்ல, என்னை அடைக்கலமாக தேடி வந்துவிட்டவர்களை நான் அனுப்ப முடியாது, அவர் இங்கு தான் இருப்பார்கள், இங்கு வாழுவதற்கு எதுவரைக்கும் இங்கே வாழுகிறார்களோ அதுவரைக்கும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை நான் செய்து கொடுப்பேன் என்று அவர் சொல்லிவிட்டார். அதற்கு பின்னால் அதோடு மட்டுமல்ல, மக்காவிலே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். 2 பேரும் மிகப்பெரும் வீரர்கள். 2 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் இஸ்லாத்தின் பலம் கொஞ்சம் அதிகமாக ஆகிவிட்டது. அதனால் அந்த குடும்பங்களுக்கு மத்தியில் இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பித்தது. குறைஷி காஃபிர்கள் எல்லாம் ஒன்று கூடி பேச ஆரம்பித்தார்கள். இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, இதை இப்படியே விட்டுவிடக்கூடாது. அதனால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த ஹாஷிம் குலத்தை சார்ந்தவர்களிடத்தில், அப்துல் முத்தலிப் குடும்பத்தை சார்ந்தவர்களிடத்திலே என்ன நாம் சொல்ல வேண்டும், முகம்மதை எங்களுக்கு இங்கே ஒப்படைத்து விட வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்கள் உங்களை ஊர் விளக்கம் செய்து வைத்து விடுவோம் என்று சொல்லி கூப்பிட்டு பேசினார்கள். அதில் ஹாஷிம் குடும்பத்தை சார்ந்தவர்கள், அப்துல் முத்தலிப் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் இருந்தார்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருந்தார்கள். சகோதரர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நபர்களும் சிலர் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் முகம்மதை உங்களது ஒப்படைக்க முடியாது, அவருடைய மார்க்கத்தில் இருக்கிறார், நீங்கள் விருப்பம் இருந்தால் அவருடைய சேருங்கள், இல்லையா உங்களுடைய மார்க்கத்தை இருந்து கொள்ளுங்கள், நாங்களும் எங்களுக்குத்தான் இந்த மார்க்கத்தில் விருப்பம் இல்லை, நாங்கள் தனியாகத்தான் இருக்கிறோம், அதற்காக உங்களிடத்தில் ஒப்படைக்க முடியாது என்று சிலர் சொன்னார்கள். ஆனால் அது அப்படி ஒப்படைக்க வேண்டும் அதே குடும்பத்தை சார்ந்து சொன்னவன் யார்னு சொன்னால் அபூஜஹல் சொன்னான், அபூலஹப் சொன்னான். இப்பொழுது இவர்கள் தான் அப்படி சொன்னார்கள் சகோதரர்களே. ஆனால் என்னவென்று சொன்னால், கடைசியிலே அவர் ஒத்துக்கொள்ளாத காரணத்தால் ஊர் விளக்கம் செய்ய வேண்டும் என்று ஊர் கூடி ஒரு கடிதம் எழுதி காபாவில் தொங்க விட்டு விட்டார்கள். என்னவென்றால், அந்த குடும்பத்தில் யாரும் பெண் எடுக்கவும் கூடாது, பெண் கொடுக்கவும் கூடாது, மாப்பிள்ளை எடுக்கவும் கூடாது, மாப்பிள்ளை கொடுக்கவும் கூடாது. இப்படி இது ஒன்று. இரண்டாவது, எந்த பொருளையும் அவரது விற்பனை செய்யவும் கூடாது, அவரது எதுவும் வாங்கவும் கூடாது என்று எழுதி கையெழுத்து போட்டு காபத்துல்லாவை மாற்றி விட்டார்கள் சகோதரர்களை. அதில் எல்லோரும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஷோபே அபு தாலிப் என்று ஒரு பள்ளத்தாக்கு மக்காவிலே, அந்த ஷோபே அபு தாலிப் பள்ளத்தாக்கில் இவர்களை எல்லாம், இந்த குடும்பத்துக்காரர்களை எல்லாம் கொண்டு போய் தனியாக வைத்து விட்டார்கள். 1 வருடம் 2 வருடம் அல்ல, 3 வருடம் இருந்தார்கள். அங்கே எந்த விதமான உணவுப் பொருட்களும் போகாது, பொருளாதார தடை போகாது. மக்காவுக்கு வெளியே வருகிற அந்த மக்காவுக்கு உள்ளே வந்து எந்த பொருளையும் வாங்க முடியாது. வெளியூரில் இருந்து வியாபாரிகள் வருவார்கள். வியாபாரிகள் வருகிற போது மக்காவுக்கு வெளியே போய் என்ன செய்வார்கள், இவர்கள் நமக்கு முன்னே வாங்கிவிடக்கூடாது என்பதற்காக இந்த காஃபிர்கள் மக்காவுக்கு வெளியிலேயே அந்த வியாபார சரக்குகளை எல்லாம் மறித்து மொத்தமாக வாங்கி கொண்டு உள்ளே வந்து விடுவார்கள். அதனால் இவர்களுக்கு எதுவும் கிடைக்காது. இலை தழைகளை சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். ஆட்டுடைய தோல் இருக்கிறதே, அந்த தோலை சுட்டு சாப்பிடுவார்கள். ஆட்டுடைய குழம்பு இருக்கிறதே, அந்த குழம்பை சுட்டு சாப்பிடுவார்கள். இலை தழைகளை சாப்பிடுவார்கள். இப்படி 3 ஆண்டு காலம் இருந்தது. அப்போதும் அவ்வப்போது வெளியே இருந்து தூரமான ஊர்களுக்கு சென்று உணவுப் பொருளை வாங்கி கொண்டு வருவதற்கு, இவர்கள் எல்லோருக்கும் உணவு கொடுப்பதற்கு நிறைய காசு பணம் தேவைப்படும். அப்போது அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலடியிலே கொண்டு வந்து சொத்துக்களை எல்லாம் கொட்டினார். நீங்கள் எதற்கு செலவழிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதற்கெல்லாம் நீங்கள் செலவழித்துக் கொள்ளுங்கள். இதை ஏன் அதற்கு செலவழித்தீர்கள், இதையே நான் எதற்கு செலவழித்தீர்கள், நான் ஒருபோதும் நான் கேட்க மாட்டேன், நீங்கள் வைத்துக் கொள்ளும் என்று அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன் திரண்ட சொத்துக்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலடியிலே வந்து கொட்டினார். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதற்கு பின்னால் தான் அதற்கு 3 வருடங்களுக்கு பின்னால் அந்த ஊர் விளக்கம் அது ரத்து செய்யப்பட்டது. 3 வருடங்களுக்கு பின்னால் தான் ஊருக்குள்ளே வந்தார்கள். ஊருக்குள் அந்த 3 வருட காலம் ஏற்பட்ட அந்த சிரமத்தின் காரணமாக அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா நோய்வாய்ப்பட்டார்கள். அப்போது 65வது வயதில் அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். சகோதரர்களே,
கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் கவலைப்பட்டது போல் எதுக்கும் கவலைப்படவில்லை. அதனால் அந்த ஆண்டுக்கு ஹுஸ்னுல் ஆம், கவலை ஆண்டு என்று அதற்கு இஸ்லாமிய வரலாற்றில் அதற்கு பெயர் சகோதரர்களே. ஆமுல் ஹுஸ்ன், கவலை ஆண்டு என்று அந்த ஆண்டுக்கு பெயர். இஸ்லாமிய வரலாறு அப்படி சொல்லும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதற்கு பின்னால் தான் இந்த 25 ஆண்டு கால வாழ்க்கைக்கு பின்னால் அவருடைய மரணம் வரைக்கும் அந்த 25 ஆண்டு காலத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு யாரையும் திருமணம் முடித்து கொள்ளவில்லை. அரபு நாட்டு பிரகாரம் அந்த காலம் ஒரு மனைவி இருக்கிற போதே இன்னொரு மனைவியை திருமணம் செய்து கொள்ளுவார்கள். ஆனால் அன்னை கத்தீஜா அவர்கள் இருக்கிற வரைக்கும் 25 ஆண்டு காலத்தில் வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. அதற்கு அடுத்தடுத்து தான் மற்ற திருமணங்கள் எல்லாம் நடந்தன. ஆனால் அன்னை ஆயிஷா நாயகர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ذكر கத்தீஜா அஸ்னா அலைஹா ஃபஅஹ்ஸன ஸனாஅ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னை கத்தீஜா நாயகியோடைய ஞாபகம் வருகிற போதெல்லாம் கத்தீஜா நாயகியை புகழ்ந்து புகழ்ந்து பேசுவார்கள், புகழ்ந்து அதிகமாக புகழுவார்கள். இப்படி எப்போது பார்த்தாலும் அன்னை கத்தீஜாவை பற்றியே புகழ்ந்து புகழ்ந்து பேசிக்கொண்டே இருந்த காரணத்தால் எனக்கு ஒரு கட்டத்தில் ரோசம் வந்து விட்டது. என்ன அந்த கிழவியை போய் 65 வயசு கிழவி, நாம் கொஞ்சம் வயசு புள்ள கன்னி பொண்ணு, அப்படி ஒரு மனைவி நம்ம கிடைச்சிருக்கும் போது அந்த கிழவியை போய் பேசிக்கிட்டே இருக்கிறார்களே என்று எனக்கு ரோசம் வந்தது. அப்போது நான் சொன்னேன் அவர்களிடத்தில், கது அபுதலக்கல்லாஹு ஹைரம் மின்ஹா, அதைவிட சிறந்த பகரத்தை, அதைவிட நல்ல மனைவிமாக அல்ல உங்களுக்கு தரவில்லையா? அந்த கிழவியை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறீர்களே என்று நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நான் கேட்டுவிட்டேன். நபியுடைய முகம் சிவந்து போய்விட்டது. கோபத்தால் நபி அவர்கள் முகம் சிவந்து போனது. நான் அல்லாஹ் அதைவிட சிறந்த பகரத்தை உங்களுக்கு தந்து விடவில்லையா, தந்திருக்கிறானே என்று கேட்டேன். நபி சொன்னார்கள், வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், மா அபுதல்னி அல்லாஹு ஹைரம் மின்ஹா, அவரை விட சிறந்த ஒரு பகரத்தை அல்லாஹ் எனக்கு தரவில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்லிவிட்டு சொன்னார்கள். அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கது ஆமன்து பி, இது கஃபரபி அன்னாஸ், மனிதர்களெல்லாம் என்னை நபி என்று ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்த போது முதலாக என்னை ஈமான் கொண்டார். நபி சொல்கிறார்கள், வசத்தகத்தினி இது கர்தபனி அன்னாஸ், நான் நபி என்று சொன்னபோது, என்னை பொய்யன் என்று மக்கள் சொன்னபோது அவர் என்னை நபி என்று ஏற்றுக்கொண்டு என்னை உண்மைப்படுத்தினார். நபி ஸல்லல்லாஹு மீண்டும் சொன்னார்கள், வாசத்தினி பி மாலிகா இது ஹரமனி அன்னாஸ், பொருளாதார தடையை மக்கள் விதித்த போது தன் திரண்ட சொத்துக்களை கொண்டு என் காலில் கொட்டினார், எனக்கு பொருளாதாரத்தின் மூலமாக அவர் நிரம்ப உதவிகள் செய்தார் என்று சொல்லிவிட்டு நபி மீண்டும் சொன்னார்கள், ஒரசக்கனி அல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல வலதஹா இதா ஹரமனி அவுலாதன்னாஸ், என்னுடைய மனைவிமார்களில் அவரை தவிர வேறு யாருக்கும் குழந்தை பிறக்கவில்லை, அவர் மூலமாகத்தான் எனக்கு பிள்ளை செல்வங்களை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தந்தான் என்று அன்னை கத்தீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குறித்து சொன்னார்கள். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சகோதரி ஒருவர் ஹாலா என்று ஒருவர் அங்கே இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு இருக்கிற போது அவர் எப்போதாவது நபி அவர்களுடைய வீட்டிற்கு வருவார். வீட்டிற்கு வந்து கதவை தட்டுவார். யார் என்று நபி கேட்பார்கள். அவர் நான் ஹாலா வந்திருக்கிறேன் என்று சொல்லுவார். அன்னை கதீஜாவுடைய குரலும் ஒரே மாதிரியாக இருக்கும். சகோதரிகள் இருக்கிற காரணத்தால் ஒரே மாதிரியாக இருக்கும். அந்த குரலை கேட்ட உடனேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமை மாறி போய்விடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து போய் கதவை திறந்து அழைத்து கொண்டு வந்து அவருக்கு மிகுந்த கண்ணியம் செய்வார்கள் என்கிற செய்திகள் ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. திடீரென்று அன்னை கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய சிந்தனை நபி அவர்களுக்கு அதிகமாக ஆகிவிடுமேயானால் உடனே ஒரு ஆட்டை வாங்கி கொண்டு வர சொல்லுவார்கள். ஆட்டை அறுத்து 2, 3, 4, 5 பங்குகள் போட்டு சொல்லுவார்கள், கதீஜாவுடைய தோழிகளுக்கெல்லாம் இதை கொடுத்து அனுப்புங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிந்தனை வருகிற போதெல்லாம் இப்படியெல்லாம் செய்வார்கள் என்கிற செய்திகள் ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற சகோதரர்களே. மக்காவுக்கு போனார்கள், மதீனாவுக்கு போனார்கள். ஹிஜ்ரி 8வது ஆண்டு மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. இங்கிருந்து ஹிஜ்ரத் செய்து போனவர்கள் வெற்றி வீரராக திரும்பி வந்தார்கள். இப்போது ஏற்கனவே மதீனாவின் ஆட்சியாளர்
இப்போது மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது. மக்காவின் ஆட்சியும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே வந்து சேர்ந்தது சகோதரர்களே. ஆனால் அங்கே அவர்களுக்கு விட்டு போன மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போனதற்கு பின்னாலே அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்களே, அவர்கள் நபியினுடைய வீட்டை எல்லாம் விற்று விட்டார்கள். இப்போது சஹாபா பெருமக்கள் மதீனாவிலிருந்து வந்திருக்கிற சஹாபா பெருமக்களுக்கு மக்காவிலேயும் வீடுகள் இருக்கின்றன. அதனால் நபி அவர்களுக்கு வீடு இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த மக்கா வெற்றியின் போது எங்களுடைய வீட்டில் வந்து தங்குங்கள் என்று சஹாபா பெருமக்கள் ஒவ்வொரு நபரும் அழைத்தார்கள். உங்களுக்கு வீடு இல்லை என்று சொன்னால் என்ன? எங்களுடைய வீடு இருக்கிறது, எங்களுடைய வீடு உங்களுக்காக திறந்திருக்கிறது, நீங்கள் எப்பொழுது வேண்டுமானால் வாருங்கள், எங்களுடைய வீட்டில் வந்து தங்குங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அனுசித்தூலி ஹீமத்தன் இந்த கபரி கத்தீஜா நாயகி அவர்களுக்கு கபருக்கு பக்கத்தில் ஒரு கூடாரம் அடியுங்கள், நான் அங்கு தங்கிக் கொள்கிறேன் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாட்டுடைய ஆட்சியாளராக ஆனதற்கு பின்னாலும் ஆட்சியும் அதிகாரமும் தன்னுடைய கைக்கு வந்ததற்கு பின்னாலும் அவர்கள் வீட்டில் போய் எந்த வீடு தங்கவில்லை. கத்தீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மண்ணறைக்கு பக்கத்தில் ஒரு கூடாரம் அடிக்க சொல்லி அதிலே வந்து தங்கினார்கள். இந்த செய்திகள்லாம் இங்கே ஹதீது கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிற சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி, முக்கியமான செய்தி என்னவென்றால், இன்றைக்கு அன்னை கத்தீஜாவுடைய நினைவு நாள். அதனால் அவர்கள் குறித்து செய்திகளை பேசுகிறோம். நேற்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணங்கள் குறித்து நாம் பேசினோம் இல்லையா? இங்கே அதோடு சம்பந்தப்பட்ட செய்தி என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா மலை பொதுவிலிருந்து கீழே இறங்கி வருகிறார்கள். அன்னை ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுய ரூபத்தை வானத்திலிருந்து பூமியை வரைக்கும் உள்ள எல்லா இடங்களையும் வியாபித்திருக்கிற அடைய வளைந்திருக்கிற அந்த தோற்றத்தை பார்த்து அஞ்சி அந்த வகையை முதலாக வாங்கி கொண்டு வருகிறார்கள். வாங்கி கொண்டு வந்து ஜம்மிலூனி என்னுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு விடுமோ, நான் இந்த அஞ்சுகிறேன் என்று சொன்னபோது ஆறுதல் சொன்னார்கள். அப்படியெல்லாம் நடக்காது. இன்னக்க தசிலுர் ரஹீம வ தஹ்மிலுல் கல்ல வ தக்ஸிபுல் மாதூம வ துக்ரில் லைஃப வ துஈனு அலா நவாயிபில் ஹக் என்று ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு நீங்கள் சொந்தத்தை சேர்ந்து வாழ்கிறீர்கள், பிற மனிதர்களுடைய சுமைகளை நீங்கள் சுமக்கிறீர்கள், நாதியற்றவர்களுக்கு நீங்கள் சம்பாதித்து போடுகிறீர்கள், விருந்தாளிகளை உபசரிக்கிறீர்கள், உரிமைகளை பறிகொடுத்தவர்களுடைய உரிமைகள் மீண்டும் கிடைப்பதற்கு அவர்களுக்கு துணை நிற்கிறீர்கள். இப்படியெல்லாம் இருக்கிற உங்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான் என்று ஆறுதல் சொல்லி ஆசுவாசப்படுத்தினார்கள். இது ஒரு செய்தி. ரெண்டாவது, வந்திருப்பது பார்த்தது ஷைத்தானா மலக்கா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதை ஊர்ஜிதம் செய்ய வேண்டும். அதற்கான ரெண்டாவது பரீட்சித்து பார்த்த ரெண்டாவது காட்சி. அதோடு நிறுத்தி விடாமல் மூன்றாவது வரக்கத்து நௌஃபல் என்கிற அந்த பெரிய மனிதர்கள் அழைத்து கொண்டு போய் அதை மீண்டும் அவர் மூலமாக இரண்டாவது முறையாக அதை உறுதி செய்தது, மலக்குதான் என்பதை உறுதி செய்த நிகழ்ச்சி. இவையெல்லாம் போக ஊர் விளக்கம் செய்திருந்த போது 3 ஆண்டு காலம் அத்தனை பேருக்கும் தன் திரண்ட சொத்துக்களை எல்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள், நபியுடைய காலிலிருந்து கொட்டினார்கள் என்பதை இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், இங்கே இந்த இடத்தில் அன்னை கத்தீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை தவிர வேறு, அதாவது நமக்கு வயது 25 என்று சொன்னால் 20 வயதிலே ஒரு பெண்ணை திருமணம் முடிப்போம், 18 வயதில் திருமணம் முடிப்போம். இந்த சூழ்நிலையில் ஒரு 18 வயது பெண்மணி மனைவியாக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? அங்கிருந்து மலை குகையிலிருந்து வருகிற போது எனக்கு ஜம்மிலூனி என்று வருகிற போது ஒரு சிறிய வயது பெண்மணி வீட்டில் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று சொன்னால், ஐயையோ இந்த மனுஷன் எங்கேயோ காடு கரையெல்லாம் போய் எந்த பேய் பிசாசெல்லாம் பிடிச்சி வீட்டுக்குள்ளே வந்துட்டானே, என்ன ஆக போகுது தெரியலையே என்று அவை அங்கே புருஷனை படுக்க வச்சு அவள் அப்போ வீட்டுக்கு போயிடுவான். நடக்குமா நடக்காதா? ஆனால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட நபி வருகிற போது நபிக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு தகுந்த நிலையில் ஒரு அனுபவமிக்க ஒரு பெண்மணி இருக்க வேண்டும். அவர் நபியை விட ஒரு 15 வயது அதிகமாக இருந்தால் அவருக்கு ஏற்கனவே குழந்தை பெற்று வாழ்க்கை நடத்தி பல கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் சந்தித்து அந்த அனுபவம் இருக்கும். அந்த அனுபவம் உள்ள பெண்மணி இப்போது இருந்தால்தான் நபி அவர்களுடைய இந்த நிலையை சீர் செய்ய முடியும் என்று அல்லாஹ் என்ன செய்தான், முடிவு செய்தான். இரண்டாவதாக, அவர் முன்பிற வேதங்களை எல்லாம் கற்று வைத்திருந்தார். அந்த அறிவு அவருக்கு ஞானம் இருந்தது. அதனால் வந்திருப்பது ஷைத்தானா இல்லை மலக்கா
என்பதை என்ன செய்தார், தன்னுடைய தீட்சணியமான அறிவின் மூலமாக அவர் தீர்த்து வைத்தார். மூன்றாவதாக வரக்கத்து பின் நௌஃபலை அழைத்து கொண்டு போய் மீண்டும் ஒரு அதை ஊர்ஜிதம் செய்தார். எல்லாம் முடிந்ததற்கு பின்னால் ஊர் விளக்கம் என்று வருகிற போது, அதாவது 49 வயது அந்த சமயத்தில் ஊர் விளக்கம் என்று வருகிற போது 3 ஆண்டு காலம் நபி அவர்களோடு துணையாக நின்று காசு வளங்களை எல்லாம் கொடுத்தார். இதுவெல்லாம் சகோதரர்களே, ஒரு சிறு வயது பெண்மணி அன்றைக்கு மனைவியாக இருந்திருந்தால் இதுவெல்லாம் நடந்திருக்காது சகோதரர். அதனால் தான் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மக்காவுடைய வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது, மதீனாவுடைய வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது. இந்த மக்காவுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், இந்த வாழ்க்கைக்கு இப்படிப்பட்டவர் மனைவியாக இருந்தால்தான் சரிப்பட்டு வரும் என்று அல்லாஹ் முடிவு செய்துதான் 25 வயது நபி அவர்களுக்கு 40 வயது அன்னை ஹதீஜாவை அல்லாஹ் திருமணம் முடித்து வைத்தான். இதுதான் இந்த வயசு வித்தியாசத்திற்கான காரணங்களில் மிக முக்கியமானது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் சகோதரர்களே. என்னென்னு சொன்னால், அது காரணமாக அன்னை ஹதீஜா நாயகி அவர்களை திருமணம் முடித்து வைத்தது போல ஆயிஷா நாயகி அவர்களை கொஞ்சம் வயது பெண்மணியை மதீனாவில் திருமணம் முடித்து வைத்தார். அதற்கு இதுபோல நியாயமான காரணங்கள் இருக்கின்றன. இதற்கு எப்படி காரணம் இருக்கிறதோ அதுபோல் அதற்கும் காரணம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதற்கான சந்தர்ப்பம் வாய்க்கிற போது அல்லாஹ் அதை பேசுவோம். ஆக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 வயதாக இருக்கிற போது 40 வயது ஹதீஜா நாயகி அவர்களை அல்லாஹ் ஏன் திருமணம் முடித்து வைத்தான்? அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே 2 கணவன்மார்களுக்கு வாழ்க்கைப்பட்டு ஒன்றன் பின் ஒன்றாக 2 பேரும் மரணித்து போனதற்கு பின்னால் குடும்பத்தில் கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் அனுபவித்த ஒரு பெண்மணியை ஏன் அல்லாஹுக்கு சுப்ஹான் திருமணம் முடித்து வைத்தான்? அதுபோல் ஏழையாக பராரியாக இல்லாமல் செல்வந்தாராக இருக்கிற கோடீஸ்வரியாக இருக்கிற பெண்மணியை அல்லாஹ் ஏன் திருமணம் முடித்து வைத்தார் என்று சொன்னால் இதற்குத்தான் காரணம் சகோதரர்களே. அத்தகைய அப்படி ஆரம்ப காலத்தில் வந்த அந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாவற்றிலேயும் துணை நின்றார்கள் அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அன்றைக்கு அவர்கள் துணை நிற்கவில்லை என்று சொன்னால் வரலாறு எப்படியோ செய்யும் மாறி போயிருக்கும். அத்தகைய அந்த ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய நினைவு நாள் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் பொருட்டால், அந்த வசீலாவின் பொருட்டால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானாக. அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி ஈமானிலே உறுதியை கொடுத்தானோ, அவர்கள் இஸ்லாத்திற்கு எப்படி அவர்கள் துணை நின்றார், வளர்ச்சிக்கு துணை நின்றார்களோ, அதுபோல் அந்த உறுதியை அல்லாஹ் நமக்கு தருவானாக. இஸ்லாத்தின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் துணை நிற்கிற நல் மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹசரத் பெருந்தகை அவர்களுக்கு ஜஸாக் அல்லாஹுல் ஹைரல் ஜஸா என நன்றியை தெரிவித்து ஒரு சில அறிவிப்புகள் இருக்கிறது. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அருமையான சகோதரர்களே, நம்முடைய பள்ளியுடைய இமாம் அவர்களுடைய மகளாருக்கு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமலான் கழித்து திருமண ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 3 மாப்பிள்ளைகள் வந்த பொழுது இன்றைக்கு ஒரு மாப்பிள்ளை MSS எக்கானமிக் படித்த ஒரு மாப்பிள்ளை ஆலிமாகவும் அதோடு பட்டப்படிப்பு முடித்திருக்கிறார். அந்த மாப்பிள்ளையை திருமணம் செய்ய அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் எல்லாரும் அந்த திருமணத்திற்காக ஹாஸா துஆ செய்யுங்க. அந்த மணமக்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று பல்லாண்டு வாழவும் நன்மக்கட்பேறு பெற்று தீனுக்கும் துனியாவுக்கும் உகந்த வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. இமாமிடத்தில் இந்த அவங்க ஆட்களை பங்களாதேஷ் பாகிஸ்தான் போன்றவர்கள் அவரை கொஞ்சம் தொல்லை செய்கிற மாதிரி சில கேள்வி கேட்டிருப்பாங்க முடியுது. அதை இன்றைக்கி கொஞ்சம் கத்தி விட்டுட்டார் இமாமத்தில் இருக்கும்போது. நம்ம ஆளுக்கு யாருமே அந்த மாதிரி கேட்கலை. இருந்தாலும் அவர் சொல்கிற ஒரு செய்தி என்னென்னு சொன்னால், நம்ம தொடர்ந்து இங்கே தொழுகை வச்சுக்கிட்டு இருக்கிறோம், இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது, இடையில இப்படி சில கேள்விகளை கேட்குறாங்க. அதனால தான் கொஞ்சம் மனசு நான் கொஞ்சம் ரொம்ப கோபப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு என்ன தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லி. 2வது பக்கத்தில் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் தள்ளி போய் பேச மாட்டேங்கிறாங்க, அவங்க பேசுகிறது நமக்கு இங்கே சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இடையூறுகள் எல்லாம் செய்யாமல் நாமும் என்ன செய்வோம், அவர்கள் தொழு வைப்பதற்கும் இந்த பள்ளிவாசலை நமக்கு தந்திருக்கிறார்கள் எல்லா நல காரியத்திற்காக ஒத்துழைப்பு வழங்கி அவர்களோடு ஒத்துழைப்போம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி ஆலிம் பேசிய தலைப்பில் ஒவ்வொரு நாளும் 2 கேள்விகள். இப்போ 8வது பிறையில் என்ன பேசினாங்க, 9வது பிறையில் என்ன பேசினாங்க, இன்றைய பேசினாங்க ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அதுக்கு முன்னாடி பேசுனது வந்துட்டு என்னென்ன பேசினாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. சும்மா 2 கேள்வி அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நாளைக்கு. என்ன பேசினா அணையா விளக்கு அப்படிங்கிற தலைப்பில் பேசினாங்க. சூரத்துல் அன்ஃபால் 8வது பிறையில் சூரத்துல் அன்ஃபாலுங்கிற தலைப்பில் ஆரம்பித்தாங்க. இப்படி 8வது பிறையில் தான் நம்ம கேள்வி கேட்க போகிறோம். 28 இந்த 20 நாள் பேசின தலைப்பு இன்ஷா அல்லாஹ்.
எல்லோரும் அதுக்கு தயாராகி கொள்ளுங்கள். அடுத்ததாக இங்கே ஒரு செய்தி என்னென்னு சொன்னால், சில மதரசாக்கள் இருந்து வரக்கூடிய ஆலிம் உலமா பெருமக்களுக்கு ஒரு உஷார்படுத்தக்கூடிய ஒரு எச்சரிக்கை என்னென்னா, இன்றைக்கி 2-3 பேருக்கு விசிட்டிங் விசா ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அவங்க வேறு ஒரு சூரத்தில் வர்றாங்க, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்களுக்கு வேறு சூரத்துன்னு சொன்னால் 3 எழுத்து வேறு சூரத்தில் வர்றாங்க. இந்த நாட்டில் பிடிக்கக்கூடியவர்கள், காவல்துறையை சேர்ந்தவர்கள் வேறு சூரத்தில் வர்றாங்க. வந்து நம்மகிட்ட சலாம் சொல்லி அவங்கள அழகான முறையில் அழைச்சி, நீ எதற்காக வந்திருக்கிறீண்டு, நீங்கள் நம்ம என்ன நினைப்போம், அவங்க ஏதோ உதவி செய்ய வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம உண்மையை சொல்லிடுவோம். அப்படியே என்ன செய்கிறாங்க, எல்லாப்புக்குன்னு தாவி பிடிச்சி கொண்டுட்டு போயிடுறாங்க. அதனால் இந்த கேரளத்தை சேர்ந்த அந்த சகோதரர்கள் நமக்கு இன்றைக்கி இஷாரா கொடுத்தாங்க. அதனால் தயவு செஞ்சு இந்த 1-2 பேர் அந்த கீழே நிப்பாட்டி அவங்கள பேசுகிறீங்க, அதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க. அப்படி பேசுகிறதா இருந்தால் இங்கே உள்ளே வச்சு பேசிட்டு விட்டுருங்க, சரியா? இது விளையாட்டு காரியம் இல்லை. ஏன்னா அவங்க ஒரு மதரசாவுக்காக வந்திருக்கிறாங்க, டிக்கெட் எடுத்து விசா எடுத்து வந்திருக்கிறாங்க. நம்மளே கூட்டிகிட்டு போய் வம்படியான செய்யக்கூடாது, வழக்கில் மாட்டி விடக்கூடாது. தேரான் தெளிவும் தெளியான் கண் ஐயரவும் தீராது நம்புகிறோம், எப்போவுமே தெளிவாக இருக்குன்னு எங்கள் ஐயா பழனி பாபா அடிக்கடி சொல்லுவார், விளங்குதா? சும்மா எல்லாத்தையும் விளையாட்டு காரியமாக எடுத்துக்கிட்டு என்ன அப்படிலாம் செய்யக்கூடாது, விளங்குச்சா? உங்களுக்கு என்ன தெரியும், ஒன்று படிச்சிருக்குன்னு இல்லை எழுத்தறிவு இருக்குன்னு. அந்த நபர் சும்மா தேவையில்லாமல் கீழே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். பிடிச்சிட்டா என்ன செய்கிறது சொல்லுங்கள்? அவங்க வந்திருக்கிறது ஒரு 40 மாணவர்கள் 50 மாணவர்கள் ஓதக்கூடிய ஒரு மதரசாவுக்கு வசூலுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்கள போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, கிராஸ் டாக் பிரேக் போட்டு நிப்பாட்டி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே கூடாது. இது நல்ல செயலல்ல, இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், தயவு செஞ்சு அதை நீங்கள் மனசில் நிலைநிறுத்தி என்ன செய்யுங்க, அதை நீங்கள் ஒபே பண்ணுங்க. அடுத்ததாக ஹசரத் அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் உதவக்கூடிய வகையில் நம்முடைய பொருளாளர் இஸ்எம் தஸ்தகீர்காக கவர் தருவாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிந்த பொருளாதாரத்தை வழங்கி இந்த மஜ்லிஸுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டு, இன்ஷா அல்லாஹ் டெய்லி இந்த மஜ்லிஸுக்காக தேநீரும் தண்ணீரும் பிஸ்கட்டும் தந்து உதவக்கூடிய அந்த சகோதரர்களுக்கு அல்லாஹு தாலா எல்லா நலவளங்களையும் தந்து வாழச் செய்வானாக. அது மட்டுமல்லாது ஸ்பீக்கரை டெய்லி கொண்டு வந்து தர்றாங்க ஒரு சில சகோதரர்கள், அவர்களுக்கும் அல்லாஹு தாலா அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து எல்லா நலவளங்களையும் தந்தருள்வானாக. இங்கு வருகை தந்து ஒவ்வொரு நாளும் ஹசரத் அவருடைய உரையை நீங்கள் மனதார கேட்டு பொறுமையோடும் அமைதியோடும் கேட்கக்கூடிய நம் அத்தனை பேர்களுடைய பாவங்களையும் மன்னித்து நம் அனைவர்களுக்கும் நீண்ட ஆயுளையும் நோய் நொடியில்லா வாழ்வையும் குறைவில்லா செல்வத்தையும் தந்து வாழ்வுக்கு மேல் வாழ்வதந்து வள்ளலாக நம் அனைவர்களையும் வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்புரிவானாக. கலிமா தையிபா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவோடு வாழச் செய்து அதன்படி மரணிக்க செய்வானாக. ஹஜ்ஜ பைத்திகள் ஹரம் வ ஜியாரத் நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றக்கூடிய மக்களாக ஆக்கி அருள்புரிவானாக. யாரெல்லாம் நிய்யத்து வைத்திருக்கிறார்களோ உம்ராவுக்கு, அந்த பயணத்தை பாதுகாப்ப பயணமாக ஆக்கி அவர்கள் செய்யக்கூடிய உம்ராவை ஒப்புக்கொள்ளப்பட்ட மக்பூலும் மபரூருமான உம்ராவாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. நோய் நொடியில்லா வாழ்வையும் கடனில்லா வாழ்வையும் தந்தருள்வானாக. நம்ம குழந்தைகளுக்கு தந்த சந்ததியும் தரப்புற சந்ததியும் தீனுக்கும் துனியாவுக்கும் உகந்தவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாக. பல ரமலான்களை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. அல்லாஹும்ம யஸ்ஸர்த மின் சியாமி ரமலான வ கியாமி வ திலாவத்தி கிதாபிகல் அஸீஸ் அல்லதி லா யஹ்தீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் ஹல்ஃபி தன்சீலு மின் ஹக்கீமின் ஹமீத். யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, இந்த ரமலானை பரிபூர்ணமாக ஆக்கி நரக நெருப்பை விட்டும் காப்பாற்றி எங்கள் அத்தனை பேர்களையும் உயரிய ஜன்னத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அகல வைத்துகளோடும் எங்களுடைய தாய் தந்தையர்களோடும் எங்கள் மனைவி மக்களோடும் உயரிய ஜன்னத்தில் எங்களை ஆக்கி அருள் புரிவியா. யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, மன்னரை வாழ்வையும் மகசர் வாழ்வையும் மனமுள்ள வாழ்வாக எங்கள் அனைவருடைய வாழ்வையும் ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், ரஹ்மத்துடைய பத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய மகஃபிரத்துடைய பத்தும் இத்துக்கும் இன்னன்னாரையும் சீரும் சிறப்பாக கொண்டாடி ஈதையும் கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மானே எங்களுக்கு தந்தருள். நாங்கள் கேட்கக்கூடிய துவாவை நீ கபுல் செய்து ஏற்றுக்கொள் ரஹ்மானே. எங்களுடைய பாவங்கள் சிறியதோ பெரியதோ அனைத்தையும் மன்னித்து நல் அமல சாலிஹீன்களாக எங்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவாயாக என்று சிந்தி இந்த வேலை தேடி வந்தாங்க 2 சகோதரர். அதில் ஒருத்தர் சும்மா ஒரு 3 நிமிஷம் பேசுங்க, அப்படி பேசுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா எல்லா பாக்கியங்களையும் பெற்று இந்த நோன்பு நேரத்தில் நோன்பை பரிபூர்ணமாக பிடித்து அவனிடத்திலே பாவ மன்னிப்பு பெற்று அவன் உள்ளங்களையும் குளிர்ச்சியடைய செய்து நம்மையும் அவன் வாழ்க்கையிலே நிம்மதியாகவும் பரக்கத்தாகவும் நேமத்தாகவும் நம்முடைய வைப்பானாக. இந்த நம்மளுடைய ஆலிம் பெருந்தைகளுடைய பேச்சில் இன்றைக்கி கதிஜாநாயகத்துடைய இதை பற்றி சொன்னாங்க. நேற்றிலிருந்து தொடர்புகளுடைய இதில் உண்மையை சொல்லணும்னா நான் வருஷம் கேட்டுக்கிருக்கிறேன். ஒவ்வொரு ஹதீஸில் இருந்தும் ஒவ்வொரு பேச்சுகள் வரும், அது கேட்போம். ஆனால் இந்த நேரத்தில் இந்த வருஷம் இவங்க சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு நாளும் பயான்களில் உன்னதமான கருத்துக்களை
நமக்கு அள்ளி தந்திருக்காங்க. அது அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனோன்னா பெண்களுக்கு இன்னும் நம்மளுடைய இந்த சரித்திரத்தை எடுத்து வைக்கணும். நமக்குமே அது வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு புக்காக போட்டிருக்கிறது சொன்னாங்க. இன்னும் புக்கு வெளியிட்டு மக்களுக்கு சென்றடைகிறதுக்கு உண்டான புக்கை வாங்கி அப்படியே படித்து வச்சிடாமல் அதோடைய செயல்படுத்துறதுக்கு உண்டான அல்லாஹு தாலா சிறப்பு தரணும். அது உன்னதமான கருத்துக்கள் இருக்குது, நிறைய கருத்துக்கள் இருக்குது. ஒன்றுக்கொன்று அவங்க சொன்னாங்கள்ல, காமத்து பால்னு ஒருத்தன் பேசி அதிலிருந்து வந்தாண்டு, அது இல்லை. அந்த நிகழ்ச்சியில் அவங்க பேசினதுலேருந்து எந்த வயசுக்கு எந்த நேரத்தில் எப்படி கொடுக்கணுங்கிற அல்லாஹு தாலாவுக்கு தெரிஞ்சு அவன் அதுபோல் அமைத்து கொடுத்துருக்கான். அது பேர் உபகாரம் நமக்காக, அதாவது நபியை அனுப்பி நமக்காக செய்த உபகாரம் தான் அந்த உபகாரம். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். வருகை தந்திருக்க அனைவருக்கும் நம்முடைய காரியங்கள் எல்லாம் நல்லதாக நடப்பதற்கு கிருபையும் ரஹமத்தும் செய்வானாக. எல்லா மக்களுக்கும் உலக மக்களுக்கும் உன்னதமான வாழ்க்கையை தந்து, இந்த ரமணான் என்றால் அந்த ரமணானுக்கு ஒவ்வொரு பொருள் இருக்குது. அது மாதிரி வந்துக்கிட்டு ரஹமத்தானது, பரக்கத்தானது, நேமத்தானது எல்லாமே இருக்குது. சீதத்தனமாக ஒவ்வொரு வினாடியும் நம்ம வந்து சீரழிக்கக்கூடாது. இந்த ஒரு நாளொன்று போனால் அந்த நேரம் திரும்ப வராது. அதாவது பணம் வரும், பணம் போகும். அதுக்கு ஒரு பாடகையாக இருக்குது. அதாவது இன்று வந்தாலும் நாளை வந்தாலும் சென்றாலும் திரும்ப வரும் செல்வம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாள் ஒன்று போயிடுச்சுன்னா அது வந்து திரும்ப வராது. அதனால் வந்து தயவு செய்து எல்லா மக்களும் எல்லா நேரத்திலும் நம்மளுடைய அல்லாஹ்வை பற்றி உள்ள சிந்தனையோடு வாழ்வதற்கு நமக்கு கிருபையும் ரஹமத்தும் செய்வானாக. இது என்னை பேச வச்ச இந்த கமிட்டியின் உதவி தலைவருக்கும் ஒருங்கிணைப்பாளருக்கும் எல்லாத்துக்கும் அல்லாஹ் தாலா பரக்கத்து செய்வானாக. ஃபோட்டோ பிடிக்கிறவருக்கும் பரக்கத்து செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆய்வுதி மதரசாவில் இருந்து வருகை இருக்கிறார்கள். அவர்கள் புதிய கட்டிடம் கட்டுவதற்காக அவர்களுக்காக உங்களால் முடிந்த பொருளாதார உதவி செய்து அந்த எல்லா துவாவோடு